அழைப்பு பணி என்றா என்ன? தேவைக்கு செய்யறது தானே அழைப்பு பணி. மக்களை சீர்திருத்தது தானே அழைப்பு பணி. நன்மையை ஏவுறது தானே அழைப்பு பணி. தீமையை விட்டு தடுக்கிறது தானே அழைப்பு பணி. அப்போ ஒவ்வொன்றையும் நாங்க என்ன செய்யணும்? அதான் நான் உங்களுக்கு சொல்றேன். என்ன மௌலவி நீங்க, உங்களுக்கு தானே தலைப்பை நான் செலக்ட் பண்ண சொல்றேன். நீங்க எனக்கு சொன்னா இதுக்கு ஒரு காரணம் இந்த பதிலுக்கு. ஏண்டா யாரு பொறுப்பாளர் ஆகிக்கிறாங்களோ அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா என்ற போகலே கிளைக்காரன் தலையில துண்டை போட்டுக்கொள்வான். முடிஞ்சு கதை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப அங்க முஹாஜிர்களும் ஒன்று கூட்டுறாங்க, அன்சார்களும் ஒன்று கூட்டுறாங்க. உமர் அவர்கள் பேசுவதற்கு முன் வருகிறார்கள். அபூபக்கர் என்னத்தை பேச போறாரோ, என்னத்தை சொல்ல போறாரோ என்று பயந்துதான் நான் பேசுவதற்காக முன் வந்தேன். عن النبأ العظيم الذي هم فيه مختلفون كلا سيعلمون ثم كلا سيعلمون. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அளித்தும், அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம்மிருளும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கருணையும் சாந்தியும் என்னும் உள்ளட்டுமாக. அன்பிற்குரிய அழைப்பாளர்களே, எதிர்காலத்தில் அழைப்பாளர்களாக இந்த இஸ்லாமிய சமூகத்திற்கு தொண்டு செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய இளைஞர்களே, சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் தலைமையகத்தின் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பாளர்களுக்கான பேச்சு பயிற்சி முகாமில் முதலாவது தினத்திலே குறிப்பெடுப்பது எப்படி என்ற தலைப்பின் கீழே உங்கள் அனைவருக்கும் சில வழிகாட்டுதல்களை வழங்குவதற்கு நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இந்த குறிப்பு என்று சொன்னோன்னே சிலருடைய முகத்துல ஒரு சிரிப்பும் வருது. எதுக்கு சிரிப்பு என்று சொன்னா தெரியும், நம்முடைய குறிப்புகள் எல்லாம் எப்படி எல்லாம் அமைஞ்சிருக்குது, காலாகாலமா இப்படி எல்லாம் குறிப்பு எடுக்கிறோம், எப்படி எல்லாம் மக்களுக்கு பயான் பண்றோம் என்றதெல்லாம் நினைச்சும் சில பேர் என்ன செய்யலாம், சிரிச்சிருக்கலாம். சில பேருக்கு அவங்களுடைய அந்த தாவா வாழ்க்கையில மிகவும் ஒரு தடைக்கல்லாக இருக்கக்கூடியதான் இந்த குறிப்பு எடுக்கிறது. அடுத்த ஒருத்தர் ஒரு குறிப்பை எடுத்து அதை அப்படியே காப்பி பண்ணி கொண்டு ஒரு பயான ஓட்டலாம் என்ற மனோநிலையில பெரும்பாலானவர்கள் இருப்பார்கள். அல்லது பிரபல்யமான பேச்சாளர்களுடைய அப்படியே பேச்சை பார்க்கறது, அப்படியே நோட் டவுன் பண்றது, அவங்க முன்வைக்கிற குர்ஆன் வசனங்கள் ஹதீஸுகள் எந்த அளவுக்கு என்று சொன்னா, அவங்க ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னா அதே உதாரணம், ஒரு பழமொழி சொன்னா அதே பழமொழி, ஏதாவது ஒன்று தவறிச்சென்று சொன்னா நாங்களும் சேர்ந்து தவறுற அளவுக்கு 100 தக்லீத் பண்ணி குறிப்பெடுப்பாங்க. குர்ஆன் சுன்னாவை தான் பின்பற்றது சரி, கேட்டா அல்லதீன யஸ்தமியூனல் கௌல ஃபயத்தபியூன அஹ்ஸனாண்டுவாங்க. சொல்லை செய்வமடுப்பார்கள், அழகானதை பின்பற்றுவார்கள். செய்வமடுத்து பின்பற்றது அல்லாவே சொல்றாங்க தானே, அப்படியே ஈ அடிச்சாங்க காப்பி என்று ஈ அடிச்சாங்க காப்பிக்கு அது தெரியும் தானே, அந்த மாதிரி முழுசா அப்படியே எடுத்து உள்வாங்கி சொல்றது. இப்படி குறிப்புகளும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பல பேருடைய குறிப்புகளுடைய அந்த தாள் எல்லாம் என்ன செய்யும்டா தெரிச்சு கீழே தொங்கி விழுந்துரும். சில பேருடைய குறிப்பு தாள்கள் அப்படியே அழுக்காக இருக்கும்.
ஒயிட் பேப்பர், பிரவுன் பேப்பர், பிளாக் பேப்பரா மாறி இருக்கு. ஏனென்று கேட்டா ஒரே குறிப்பு எடுத்து ஓட்டுறது, எல்லா இடத்துலையும் ஓட்டி 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 ஓட்டுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு இனிமேல் அந்த குறிப்பு தாளே சொல்லும் விடுதா என்ன அப்படின்னு சொல்லி என்று சொல்லும் போதுதான் அதை தூக்கி கடாசுறது. சில பேர், நான் ஏற்கனவே ஒரு நிகழ்ச்சியில சொன்னேன், இங்க சில குறிப்புகள், குறிப்பாக இதே இடத்துல சிலோன் தௌஹீத் ஜமாத்தின் எம்மா தகம கிளையில ஒருத்தருக்கு பயானுக்காக ஒரு தாயை கூப்பிடுற நேரத்துல அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ், என்ன பயானுக்கு போட்டிக்கிறாங்களே, என்ன இல்ல இன்னொரு தாய, என்ன தலைப்பு எடுக்கிற உத்தேசம் அப்படின்னு கேட்கிறாங்க. நீங்க சொல்லுங்களே, ஏதாவது ஒரு தலைப்பு சொல்லுங்களேன், நல்ல தலைப்பா பார்த்து எடுக்கலாம். எந்த தலைப்பிட்டாலும் எடுங்க, தயவு செய்து குகைக்குள்ள போயிட்டுறாதீங்க. இந்த குகைவாசிகள் சம்பந்தப்பட்ட தலைப்பு எடுத்துறாதீங்க. அந்த 3 பேர் குகைக்குள்ள சிக்கி அவங்க செஞ்ச நல்ல அமல்களை வசீலாவா முன் வச்சு வெளியே வந்த செய்தி இருக்குது. இந்த மாதிரி செய்தி, இந்த குகை சம்பந்தப்பட்ட சூரத்துல் கஹ்ஃப்ல வரக்கூடிய செய்தி, இந்த குகை சம்பந்தப்பட்ட செய்திகளை மட்டும் எடுத்துறாதீங்க. ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டா, 3-4 வாரமா குகைக்குள்ள போனவங்க இன்னும் வெளியே வரல, ஒவ்வொரு ஜுமாலையும் குகைக்குள்ளதான் இருக்கிறாங்க அப்படின்றாங்க. என்ன அர்த்தம்? ஒரு கிளையில பயானுக்கு போட்டா என்ன தலைப்புல பேசப்பட்டுச்சு, அந்த கிளையில இதுக்கு முன்னாடி பேசினவர் யாரு, என்ன மாதிரி தலைப்புல பேசலாம், அல்லது பேசுறவங்க கூட அதே தலைப்பு அதே விதத்துல சில பேர் எங்கேயாவது ஒரு இடத்துல குறிப்பு எடுத்திருப்பாங்க, அதே தான் இன்னொரு தாயும் அதே இடத்துல குறிப்பு எடுத்திருப்பாரு. ஆட்கள் தான் வித்தியாசமே தவிர குறிப்பு ஒன்றாவே ஓடும். அப்படியெல்லாம் குறிப்பு எடுத்து நேர காலத்தை ஓட்டுற வேலையை நம்ம அதிகமான அழைப்பாளர்கள், பல ஜமாத்தை சேர்ந்தவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அது உயிரோட்டமான ஒரு அழைப்பு பணி அல்ல. அழைப்பு பணி என்றா என்ன? தேவைக்கு செய்யறது தானே அழைப்பு பணி. மக்களை சீர்திருத்தது தானே அழைப்பு பணி. நன்மையை ஏவுறது தானே அழைப்பு பணி. தீமையை விட்டு தடுக்கிறது தானே அழைப்பு பணி. அப்போ ஒவ்வொன்றையும் நாங்க என்ன செய்யணும்? ஃப்ரெஷ்ஷா யோசிச்சு, புதுசா சிந்திச்சு, ஒவ்வொன்றையும் நாங்க தேடி பார்த்து, பல பேர் முன் சென்றவர்கள், முன்னோடிகளாக இருக்கக்கூடியவர்கள், பிரபல்யமானவர்கள், கடும் பேச்சாளர்கள், ஆய்வாளர்களுடைய குறிப்புகள்ல சில செய்திகளை எடுத்துக்கொள்ளலாம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஏண்டா மார்க்க விஷயத்துல யாருடைய குறிப்பும் அவருக்கு மட்டும் சொந்தமானது என்று யாருக்கும் சொல்ல முடியாது. ஏன்? இது அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையா? குர்ஆன் ஹதீஸுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ், அல்லாஹ்தான் வஹி. அதனால யாருக்கும் ராயல்டி எடுக்க முடியாது. இது என்னுடையதுதான் என்று சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது. அதனால யாருடைய கருத்தையும் நல்ல கருத்தா இருந்தா எடுத்து நாங்க சொல்றது தப்பில்லை. அதே கருத்தை எடுத்து சொல்றது என்று சொன்னா அது உயிரோட்டமானதாக இருக்காது. ஏதோ கேட்டுட்டு போவாங்க. நேர காலத்தை கடத்துறதாக இருந்தா அப்படி செய்யலாம். நாங்க நேர காலத்தை கடத்துறதுக்காக வந்தவங்க இல்லை. நாங்க ஒரு சமூக புரட்சி ஏற்படுத்த வந்தவங்க. ஒவ்வொரு நிமிஷத்திலையும் சமூகத்துல புரட்சி ஏற்படணும். அப்படி என்று சொன்னா நம்முடைய குறிப்புகள் ரொம்ப உயிரோட்டமானதாக இருக்கணும், ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், புதுமையானதாக இருக்கணும். பிதுஅத்தா இருக்கக்கூடாது. குறிப்பே பிதுஅத்தா இருக்கக்கூடாது. பிதுஅத்தை ஆதரிக்கிற குறிப்பாகவும் இருக்கக்கூடாது. ஆனா குர்ஆன் சுன்னால இருக்கக்கூடிய அந்த குறிப்பு கண்டென்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அப்படி என்று சொன்னா நாங்க எப்படி குறிப்புகளை எடுக்கலாம், என்ன மாதிரி குறிப்புகளை அமைத்துக் கொள்ளலாம். இப்ப நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரதுனால நான் எடுக்கிற குறிப்பெல்லாம் பக்காவா 100% சரியாவே இருக்கும் என்றதுல அர்த்தம் இல்லை. ஒரு சில குறிப்புகள் எடுக்கும் பொழுது அது 100% உயிரோட்டமான குறிப்பாகவும் இருக்கும். சில நேரம் சொதப்பலாகவும் ஆகும். அது எல்லா பேச்சாளர்களுக்கும் வரக்கூடியதுதான். ஒரு பேச்சாளர் பேசினா அடுத்த பேச்சில் அவர் அதே தரத்துல அதே உயிரோட்டத்துல பேசுவார் என்று அர்த்தம் இல்லை. முன்ன பின்ன ஆகலாம், வித்தியாசங்கள் வரலாம். ஆனா நம்முடைய முயற்சி எப்பயுமே புதிதானதாக இருக்கும். அந்த முயற்சியில பிழைகள் நடக்கலாம், அதை பத்தி நாங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. ஆனா முயற்சி புதிதா இருக்கணும். இதை யோசித்துக் கொள்ளும். இப்ப ஏற்கனவே களத்துல இருந்து தாவாக்களுக்கு போகக்கூடியவங்க யாரு? உங்கள தாவா பண்ண கூப்பிட்டா யார் யாரு போயிட்டு இருக்கிறீங்க பயான் பண்றதுக்கு? ஒண்ணு வேற 2 இஷாக் பாய் போயிட்டு இருக்கிறீங்களா? இல்ல, 2 பேர். உங்களோட அனுபவங்கள் எப்படி குறிப்புகள் எடுக்கிற விஷயத்துல என்ன மாதிரி? சும்மா சாதாரணமா பகிர்ந்து கொள்ளலாம், பிரச்சனை இல்லை. நீங்க எல்லாம் பெருசா யோசிக்க வேண்டியது இல்லை. ஏன்னா நான் இப்போ உள்ள தமிழ் மீடியத்துல பேசி கொண்டிருக்கிறேன், தமிழ் மொழியில.
என்னுடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் நான் படித்த மொழி சிங்களம். ஆனா தமிழ் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு தள்ளப்பட்ட இந்த தாவா களத்தின் அனைத்து ஆய்வுகளும் அனைத்து புத்தகங்களும் பெரும்பாலான விஷயங்கள் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழ் மொழியில இருக்கிறதுனால அப்ப தமிழை படிச்சு வாசிச்சு அதை டைப் பண்ண கூட பழகி அதுல புத்தகம் டிசைன் பண்ற அளவுக்கு கூட நாங்க வந்திருக்கிறோம். அதுக்கு தேவை ஆர்வமும் தேவை இருந்தா ஆர்வம் இருந்தா அதை சாதிச்சிடலாம். இப்ப குறிப்பொண்டு எடுக்கணும் என்னும் போது நீங்க இதுவரை காட்டிலும் உங்களோட வாழ்க்கையில ஒரு பயானுக்கு கூப்பிட்டா என்ன மாதிரி உங்களை ப்ரிப்பரேஷன் பண்ணி கொள்றதுக்கு நீங்க யோசிச்சிருக்கிறீங்க. சும்மா லைட்டா சொல்லுங்க, பெருசா தேவையில்லை. சரி சரி கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி பயமொழி டெவலப்மெண்ட் போக்கல அதிகப்படுத்திக் கொண்டு குர்ஆனை குறிப்பிட்டு சரி. அவர் என்ன சொல்றாருன்னா, முதலாவது குறிப்பெடுக்கும் போது பிரபல்யமான பேச்சாளர்களுடைய பயான்ல இருந்து குறிப்பெடுத்தோம். அதை வச்சுதான் ஸ்டார்டிங் கியர் போடுறது. காலப்போக்கில் என்ன செய்யும், எங்களோட மேலுக்கு நாங்களே அது சொந்தமா எடுத்துக்கொள்ளணும் என்ற தேவைக்கு எங்களை நிர்பந்தத்தை ஏற்படுத்தும். அந்த நிர்பந்தம் என்ன செய்யும், குறிப்புகளை எடுக்கிறதுக்கு எங்களை தூண்டும். முத்தலிஃபானோட அனுபவத்தை பகிரலாம். தமிழ் பயான் பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சு அதோட குறிப்பான பேசு சரி. அப்ப இப்ப நான் ஒரு கிளை நிர்வாகி, நீங்க தாயிகள். இப்ப நான் ஜும்மாவுக்காக வேண்டி உங்களை அழைக்கிறேன். கிளை நிர்வாகி ஒருத்தர் ஒரு மஸ்ஜித்ல ஒரு தாவா களத்தை உங்களுக்காக ஏற்படுத்தி அழைக்கிறோம். அந்த நேரத்துல உங்களுக்கும் எனக்கு மத்தியில் உள்ள ஒரு உரையாடலை ஏற்படுத்திக் கொள்வோமா? சரி, பேர் தெரிஞ்சவங்க பேரை சொல்றேன், தெரியாதவங்க மூஞ்ச பார்த்து பேசிக்கொள்வோம். முசைர் சொல்லுங்க. நான் இப்ப பேசுறேன் ஒரு கிளை நிர்வாகி. அஸ்ஸலாமு அலைக்கும் ஷேக், எங்களோட கிளையில உங்களை ஜும்மாக்கு போட்டு இருக்கிறாங்க. என்ன தலைப்பு எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணிருக்கிறீங்க? நான் இப்ப கிளை நிர்வாகி உங்ககிட்ட கேட்கிறேன். இப்ப நீங்க சொல்லுங்க, ரிப்ளை ஒன்று பண்ணுங்க பாப்போம். அப்படியா, ஜும்மாக்கா யாரை கேட்டு போட்டீங்க? யாரை என்னுடைய பேரை கொடுத்த அந்த படுவாவி யார்? இந்தியாவி என்று சொல்ல போடுறானே, எவன்டா அவன்? இப்படி கேட்கிறதா? என்ன மாதிரி ரிப்ளை கொடுக்கலாம்? என்ன தலைப்பு நீங்க பேசலாம்னு நினைக்கிறீங்க? எதை பேசணும்னா அப்படி சும்மா சொல்லுங்களே. பேசுறதுக்கு சொல்றேன்னா நீங்க நபித்தோழர்கள் சம்பந்தமா பேசுறீங்களா? நபித்தோழர்கள் சம்பந்தமா சாரி இன்ஷா அல்லாஹ்னு நிறுத்திட்டாரு. இது மட்டுமான உரையாடல் முடிஞ்சுச்சேண்டா, நபித்தோழர் என்றது எவ்வளவு விசாலமான ஒரு தலைப்பு. அது ஒரு சுருக்கமான தலைப்பு இல்ல, விரிவான தலைப்பு. நபித்தோழர்கள்ல எதை பேச சொல்றீங்க? அடுத்தது என்ன கொஸ்டின் வரணும்? நபித்தோழர்களை எதை பேச சொல்றீங்க? நபித்தோழர்களோட தியாகத்தை பத்தி பேசணுமா? நபித்தோழர்களை பின்பற்ற சலபிச சிந்தனை சம்பந்தமா பேச சொல்றீங்களா? அல்லது நபித்தோழர்களை நாங்க அவர்களுடைய யாராவது நபி தோழியர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பேசணும்னு விரும்புறீங்களா? அல்லது ரசூலுல்லாஹ்வுடைய நபித்தோழர்கள் எப்படி தோழமை வச்சாங்கன்னு பேச சொல்றீங்களா? எந்த விஷயத்தை நீங்க பேச சொல்றீங்க? எது உங்களோட ஊருக்கு தேவை? அடுத்த கேள்வியா வரும். சரி, நான் சொல்றேன் உங்களுக்கு, நபித்தோழர்களுடைய தியாகத்தை பத்தி பேசுங்க அப்படின்னு. எந்த நபித்தோழருடைய தியாகத்தை பத்தி பேசணும்னு கேட்கிறேன். அது பரவாயில்ல, இன்னும் தலைப்பை சுருக்குறது, இன்னும் ஒரு ஐடியா எனக்கு குறிப்பிட்டு லேசாகுது பாருங்க. நபித்தோழர்களை பத்தி பேசுங்கன்னு சொன்னா நான் உட்கார்ந்து நபித்தோழர்கள் என்ற தலைப்பை எடுத்தோடனே நான் இங்க போயிட்டு ஸ்டார்ட் பண்ணி எண்ணத்தை முடிக்க, கிளையில் உள்ளவங்க எதை பத்தி பேசணும் என்று விரும்பினாங்க. அந்த கிளையில உள்ளவங்க தான் ஊர் மக்களை நேரடியா சந்திக்கிறவங்க. அவங்களுக்கு தான் அந்த களம் என்னன்றது தெரியும். அந்த களத்துல எது தாவாவுக்கு தேவைன்றது அவங்களுக்கு தான் தெரியும். அப்ப அவங்க எதை எதிர்பார்க்கிறாங்கன்றது நான் விளங்கி பேசணும். சரி, இன்னொரு சகோதரோட பேசுறோம். உங்களோட பேசிக்கொள்வோமா? எங்கட பிலால், அவர் ஒரு பிலால். அஸ்ஸலாமு அலைக்கும், உட்கார்ந்து பேசுங்க.
நான் சிடிஜே எம்மாத்தக மக்கிலை தலைவர் சௌஜானா நான் பேசுறேன். உங்களை ஜும்மாக்கு போட்டிக்கிறாங்களாமே, வரீங்களா இல்லையா மாத்துவீங்களா அப்படின்னு பேசுவார். இன்ஷா அல்லாஹ். அப்ப என்ன மாதிரி தலைப்பு ஏதாவது எடுத்திருக்கிறீங்களா? மௌலை போட்ட நீங்க தான் சொல்லணுமா? நாங்க போடல, உன தலைமையாளர் அவங்கள போட்டிக்கிறாங்க. ஏதாவது தலைப்பு நீங்க தான் பார்த்து ஏதோ காலத்துக்கு எது தேவையோ அதை பார்த்து பேசுறீங்களா? சரி, இப்ப நீங்க டிசிஷன் உங்களோட கையில கொடுத்தாச்சு. தலைப்பு தெரிவு செய்யற அதிகாரம் உங்களோட கையில. அடுத்த டயலாக நீங்க கண்டினியூ பண்றீங்களா, முடிச்சு கொள்றீங்களா? எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க? எல்லா இடத்துலயும் போதை இருக்கதான். சில நிர்வாகிகள் இருப்பாங்க, பேசி சமாளிக்கல அவங்கள. அது போதை இருக்கதான் செய்யுது, வட்டி இருக்கதான் செய்யுது, விபச்சாரம் இருக்கதான் செய்யுது. அந்த அரசாங்கம் என்ன பண்றாங்க விளங்குது இல்ல. எந்த தலைப்புக்குள்ள பேச சொல்றான்னு விளங்காது கடைசி வர காட்டல எங்களுக்கு. ஏதாவது காலத்துக்கு தேவையான பொருத்தமான ஒண்ணு பேசுங்க. அதான் நான் உங்களுக்கு சொல்றேனே, என்ன மௌலவி நீங்க உங்களுக்கு தானே தலைப்பை நான் செலக்ட் பண்ண சொல்றேன். நீங்க எனக்கு சொன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு இந்த பதிலுக்கு. ஏண்டா யாரு பொறுப்பாளர் ஆகிக்கிறாங்களோ சில மொத்த கிளையும் எப்படி இருக்கும், அவங்களுக்கு தலைப்பு சொல்ல தெரியாது. அந்த வடிவமைப்புல அழகான நடையில தலைப்பு சொல்ல தெரியாது. பப்ளிக் வருகிறார்கள், பப்ளிக் ஜாக்கிரதை ஒரு தலைப்பு. இதெல்லாம் அந்த ரைமிங்லையும் டைமிங்லையும் வர தலைப்பு தானே. இந்த தலைப்பு எல்லாம் தர மாட்டாங்க. இப்படி தந்தாங்க ஒரு தலைப்பு எனக்கு, தனியோனை தணிக்க செய்த தௌஹீத் ஜமாத். அசந்து நின்று என்னடா இது தணிக்க செய்தையா? தணிக்கை என்றீங்களா? இல்லையே, இல்ல தணிக்கை இல்லைங்க, தணிக்க செய்து. ஓ, தனியோன தௌஹீத், அல்லாஹ் தனியோன் வாயுத அல்லாஹ் ஒருவனை தணிக்க செய்த தௌஹீதாக்கிய தௌஹீத் ஜமாத். எப்படி தலைப்பு அண்ணல் பறக்குது தலைப்புக்குள்ள அக்கரப்பத்துல. இது தந்தாங்க சம்மாந்துர கிளையில அந்த நேரத்துல. இப்படி தலைப்பு மொத்த தௌஹீத் அந்த தலைப்புக்குள்ள சிக்குது. இப்படி கோர்வையா தலைப்பு தர்றவங்களும் இருக்கிறாங்க. அப்படி தராம மொட்டையா விட்டுருவாங்க. நீங்க திருப்பி இங்க கோல் அடிக்கிறீங்க, இப்ப கோல் பாஸ் பண்றீங்க, நீ அடிட்டா கோல என்கிட்டயா, நான் இப்ப திருப்பி அடிக்கிற மாதிரி. அதே அவங்கள நீங்க மௌலவி உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, தெரிஞ்ச தலைப்புல நல்ல தலைப்பு ஒன்று பார்த்து பேசுங்கன்ற அடுத்த டயலாக் எப்படி கண்டினியூ பண்ணுவீங்க? சரி, என்ன இப்ப டயலாக் ஆஃப் ஆகுது. இப்ப என்ன நடக்குன்னு தெரியுமா? நீங்க வருவீங்க குகைவாசிகள் குறிப்பெடுத்துக்கொண்டு, அஸ்ஸலாமு அலைக்கும் இன்ன அஸ்ஹாபல் கஹ்ஃபி வர்ரகீமி கானூ மின் ஆயாத்தினா அஜபா. என்ற போகலே கிளைக்காரன் தலையில துண்ட போட்டுக்கொள்வான். முடிஞ்சு கதை. இனி வரமாட்டான் வெளிய குகையில இருந்து. அப்ப அடுத்த கேள்வி நீங்க எப்படி கண்டினியூ பண்ணணும் தெரியுமா? இது வந்து ப்ரீ ப்ரிப்பரேஷன். ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க ப்ரிப்பேர் ஆகிறது. தலைப்பை டிசைட் பண்ணி தலைப்பை சுருக்கி, விரிவான தலைப்பு அல்லாத சுருக்கின தலைப்பு அவங்க கிட்ட இருந்து எடுக்க பார்க்கணும். அல்லது எங்களுக்கு தந்தா நாங்க இன்னொரு கேள்வி கேட்கணும். அந்த கேள்வி என்னன்றதை யாருக்காவது சிந்திக்க சொல்லலுமா? நான் இப்ப க்ளூ ஒன்னும் கொடுத்துதான் இருக்கிறேன். ரைட். கடைசி ஜும்மால என்ன பேசினாங்க, அதுக்கு முந்தின ஜும்மால என்ன பேசினாங்க, அதுக்கு முந்தின ஜும்மால குறைஞ்சது 3 வாரமாவது ஒரு கிளையில நடந்த ஜும்மாக்களோட தலைப்பு என்னன்றதை நீங்க தெரியுங்க. உங்களுக்கு தலைப்பு டிசைட் பண்ண தந்தா உங்களோட பொறுப்பு ஒன்று இருக்குது. ரிப்பீட் அடிச்சிடக்கூடாது. ரிப்பீட் தான், ரிப்பீட் ஆகிரும் பயான். என்ன ரிப்பீட் அடிக்கிறான், அதே செய்தியை பேசுறான். வேறு வேறு தாயிகள் ஒரு கிளைக்கு போயிட்டு அதே பயான, அதே தலைப்பு, அதே ஏத்தரக்கத்தோட பேசி வந்திக்கிறாங்க. கிளைக்காரமாக இவங்க குறிப்பு எடுக்கிறாங்களா அல்லது இவங்களை ட்ரைனிங் பண்ணி அனுப்புறாங்களா? இப்படி சரி, அந்த ஏத்தம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலு என்று அப்படியே சொல்லிக்கிறானோ. அல்லாஹ் ஜல்ல ஜலாலு அம்மனவாலு சில பேர் சொல்லுவாங்க. நியாஸ் மௌலியோட பயான் கேட்டுக்கிறீங்களா? கண்டென்ட் மிஸ்டேக் ஆகிக்கும், ஆனா பிரசன்டேஷன் நெருப்பா இருக்கு. கண்டென்ட் அப்செட் தான், பிரசன்டேஷன் அப்படி இருக்கு. அவர்கிட்ட ஒருத்தன் போன் பண்ணி கேட்டான், அஸ்ஸலாமு அலைக்கும் மௌலவி, நீங்க மௌத்தா போயிட்டு கேள்விப்பட்டனே. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து ராஜா, ஓ கபருக்குள்ள இருந்து தான் பேசுறேன் அப்படின்னா எப்படி அடி? இதுக்கு சில செடிக்க நூடுல்ஸ், இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்
உடனே கிடைச்சிடும் பதில், ரிப்ளை. அந்த ரிப்ளை அவர் கொடுத்தாரு பாத்தீங்களா, பிரசன்டேஷன் ஸ்கில்ஸ் இருக்குது அவர்கிட்ட. ஆனா கண்டென்ட் குர்ஆன் சுன்னால இருந்து மாறினதுனால சிக்கல். நல்ல ஏத்த இறக்கம், ஹை பிச், லோ பிச், அந்த நிகழ்வுகளை சம்பவங்கள் எடுத்து சொல்லும் போது உருக்கமான இடங்கள்ல உருக்கி சொல்றது, காரமான இடத்துல காரமா சொல்றது, காரி சொல்றது இல்ல காரமா சொல்றது, அழகா பேசுவாங்க. அப்ப தலைப்பு என்னன்றது குறைஞ்சது 3 வாரமாவது என்ன பேசினாங்கன்றத நாங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னொன்று இருக்குது, சில இடங்கள்ல எங்களுக்கு தலைப்பு தருவாங்க, சமூக தீமைகள் தருவாங்க. எதை பத்தி பேச சொல்லுவாங்க? போதை பாவனையை பத்தி பேசுங்க, சூதாட்டத்தை பத்தி பேசுங்க, வட்டியை பத்தி பேசுங்கன்னு சொல்லுவாங்க. இப்ப வட்டியை பத்தி பேச சொல்லி தந்தாங்கன்னு வைங்களே, இப்ப ஒரு கிராமத்துல போடுறாங்க எங்களை பயானுக்கு. அந்த கிராமத்துக்குள்ள இல்லாத வட்டி ஒன்றை பத்தி நான் போயிட்டு விழாவாரியா விலாசி வந்தேன்னு வைங்க, இல்லாத வட்டி முறை கொண்ட இஸ்லாமிக் ஃபைனான்ஸ் அந்த கிராமத்தில் அப்படி ஒரு பேங்கே இல்லை. இவன் போயிட்டு இஸ்லாமிய வங்கி முறை என்று இன்று இஸ்லாத்தை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாம் யோசிப்பான். சில பேர் முழிப்பான் பாருங்க, பயான் கேட்கும்போது பேசுறான், என்ன பேசுறான், நம்ம ஊர்ல அப்படி இல்லையே, யாருக்கு பேசுறான், எதுக்கு பேசுறான், யாருக்கா தலைப்பு கொடுத்தது, மைண்ட் வாய்ஸ் ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு கிராமத்துல நானே போயிட்டு பேசுனேன். பெண்கள் எப்படியெல்லாம் ஆடை அணிகிறார்கள், ஆடை கலாச்சாரம் சீரழிந்து கொண்டு செல்கிறது. அந்த கிராமத்துல எல்லாரும் போத்தி கொண்டு தைக்கிறாங்க. எனக்கு சிச்சுவேஷனை பார்க்காம போயிட்டு ஆடையில சீரழியும் முஸ்லிம் பெண்கள் என்று விளாசிட்டேன்னா, பயான் முடிஞ்சோன்னு ஒருத்தர் சொன்னாரு, ஷேக் இந்த ஊர்ல நீங்க சொல்றமா யாருமே ட்ரெஸ் பண்றது இல்லை, முடிஞ்சா மொத்த உழைப்பு வீணா போச்சா. என்ன சொல்ல வர்றேன்? இப்ப தலைப்பு ஒரு தலைப்பு தரலாம். அந்த தலைப்பு நான் வேறொரு இடத்துல பேசி அதிகமான அளவில் அந்த தலைப்பு எடுப்பட்டும் இருக்கலாம். ஆனா அதே தலைப்புக்குரிய மக்கள் கூட்டம் இன்னொரு இடத்துல இருக்கிறாங்களா, அவங்க பொருத்தமானவங்களான்னு பார்க்கணும் இல்லையா? இது என் ஆடியன்ஸ் யார்? வயசு போனவங்க மட்டும் சில கிராமத்துல அதிகமா இருப்பாங்க. அந்த ஊர்ல போயிட்டு இளைய சமுதாயத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்றா, அவன் வயசாக்கலாம், நமக்கு கல்யாணம் கட்டி கொடுக்க போறாங்களோ ஜமாத்தால. இளைய சமூகத்தை பத்தி இங்க வந்து பேசுற, இவ்வளவு துள்ளி குதிச்சு பேசுற, எல்லாம் வயசானவங்க அதிகமான இருக்கக்கூடிய ஒரு கிராமம். பாருங்க எவ்வளவு வேரியேஷன், எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆகுதுன்னு பாருங்க. ஆடியன்ஸ் யாரு? சில பேர், இது விளங்குதா உங்களுக்கு? முன்கூட்டி பேசப்பட்ட தலைப்பு என்னன்றதை தெரிஞ்சுக்கொள்ளணும். தலைப்பை நீங்க சுருக்கி கொள்ளணும். இது நீங்க குறிப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டியது. உங்களோட ஆடியன்ஸ் யாருன்றதை நீங்க தெரிஞ்சுக்கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா இன்னொரு முக்கியமான விஷயம்தான், ஒரு ஊர்ல ஒரு தலைப்புல ஒரு செய்தியை சொல்லுமாறு கிளை நிர்வாகிகள் சொல்லுவாங்க. இந்த விஷயம் இந்த ஊர்ல இந்த சீட்டு பிடிச்சு கொண்டு, சீட்டு கூடும் தான், ஆனா கட்டுமையான ஒரு ஆதிக்கம் செலுத்தி கொண்டு மக்களை வந்து அந்த சீட்டுல 1 நம்பர் 2 நம்பரை எடுத்துக்கொள்றதுக்காக கடுமையான ஒரு போட்டி நடக்குது. அதுல பல பேர் வந்து ஏமாத்தப்படுறாங்க என்ற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. சொல்லி இதை பத்தி பேசுங்க என்று சொன்னா, அவன் ஜும்மா பயானிகளுக்கு தர்றது நோக்கமே அந்த தீமையை ஒழிக்கணும் என்றுதான். சீட்டு ஹலால் தான், சீட்டு பிடிக்கிறது. ஆனா 1 நம்பர் சீட்டு வீசுறவங்களுக்கு தானே சட்டம் வச்சிருக்கிறாங்களே, அது சும்மா பலாத்காரமா செய்வாங்க. அது விரும்பி ஒப்புக்கொண்டாத்தான் அதை எடுக்கலாம். அவங்க இல்லைன்னு சொன்னா சீட்டு பிடிக்கிற விஷயத்துல முதலாவது சீட்டை வீசுறவங்க, சீட்டு பிடிக்கிறவங்க இருக்கிறாங்களே, அவங்க எடுத்துக்கொள்வாங்க. நாங்க தான் முதலாவது சீட்டு எடுப்போம், 2 நம்பர்ல இருந்து தான் வீசுவாங்க. இது ஒருத்தன் உரிமையில கை வைக்கிறது தானே. ஆனா எல்லாரும் சம்மதிச்சாதான் அதை செய்யலாம். இந்த கருத்தை ஒரு ஊர்ல விதைக்க அந்த ஊர்ல உள்ளவங்க அதை ஏற்றுக்கொள்றாங்கன்னு வைங்க. இதை பத்தி தான் பேச சொல்றாரு. இவருக்கு இப்ப பொருளாதாரம் என்று தலைப்பு கொடுக்குறாங்க. இவருக்கு பொருளாதாரம் என்ற தலைப்புல இஸ்லாமிய பொருளாதாரம், ஹலாலான பொருளாதாரம், அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் தலைப்பு தராங்க. இந்த தலைப்புகளுக்கு எது பேசணும் என்று சொல்றாங்க? இந்த சீட்டு வீசுறதுல முதலாவது சீட்டை வீசுறவங்க பிடிச்சு கொள்றாங்க, அவங்களுக்கேண்டு எடுத்துக்கொள்றாங்க. இது இன்னொருத்தருடைய உரிமை மீறல் என்றதை விளங்க வைக்கணும் என்றதுதான் தலைப்பா தர்றாங்க. அதுக்குத்தான் இந்த அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் தலைப்பு போட்டாங்க. நான் போயிட்டு என்ன செய்யறேன்? வெப்சைட்டை பார்க்குறேன், அல்லது ஏதாவது
ஒருத்தருடைய பேச்சு அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் என்று சொன்னாங்களே, பிரபல்யமான பேச்சாளர்களோட பேச்சு பார்க்கிறேன். அதுல சீட்டை பத்தி ஒத்த வரி வருது இல்ல. முழுக்க என்ன வருது? வட்டியை பத்தி வருது, சூதாட்டத்தை பத்தி வருது, பினான்ஸ் வியாபாரத்தை பத்தி வருது. இந்த ஊர்ல அனுமதிக்கப்பட்ட பொருளாதாரம் இன்னல் ஹம்துலில்லாஹ் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அல்லாஹ் ஹலாலானதை சாப்பிடுமாறு கூறுகிறான். நமது உழைப்பு ஹலாலாக இருக்க வேண்டும். இப்ப கிளை நிர்வாகி நினைப்பாரு, மாப்பிள்ள வர்ற போறார் தலைப்புக்குள்ள, சங்கு கிளிய போகுது இன்னைக்கு சீட்டுக்காரன்கள்ட. கடைசி நிமிஷம் வர காட்டிலும் முதலாவது ஹுத்துபால சீட்டை பத்தி பேசல, மோத்த சுழிச்சு கொள்வான் கிளைக்கு நிர்வாகி. ரெண்டாவது ஹுத்துபால தனியா பிரத்யேகமா எடுத்து பேசுவாரோ, ஒரு 5 நிமிஷம் போதும் தானே என்று பார்த்தா அதுல வேற எதையோ பேசி முடிச்சு போறாரு. எங்களை சட்டிஸ் ஆகுவாங்களா? எந்த மனசுல அந்த தலைப்பை நான் விழாவாரியா பேசிட்டு மிக திருப்திகரமான ஒரு பயான் செஞ்சு வந்தேன்னு நினைப்பு. ஆனா தலைப்பு தந்தவங்களுக்கு அது திருப்தி அளிக்கவில்லை. என்ன தெரியுமா செய்வான்? உங்களை வீட்டுக்கு கூட்டி போயிட்டு ஜும்மாவுக்கு போற பிரியாணி தரணும்னு நினைச்சிருந்தீப்பான். அப்படியே போறீங்களா? பஸ் வருமா, அதுக்கு முன்னாடி ஒரு ஹோட்டல் இருக்குதா, சாப்பிட்டு கிளம்பி கொண்டே இருங்கண்டுவா. விளங்க வேண்டியதா நம்மட பயம் பிடிக்கல. எவ்வளவு விஷயம் இருக்குதுன்னு பாருங்க. இதெல்லாம் நடைமுறையில நாங்க காணக்கூடிய சில நிதர்சனமான உண்மைகள். இவைகளை நாங்க தாண்டிதான் என்ன செய்யணும்? பேசணும். அடுத்தது பயானுடைய நேரம். பெரும்பாலும் ஜும்மாவுக்கு எவ்வளவு நேரம் நாங்க பயன்படுத்தணும்? இதுல கொஞ்சம் நானும் முன்ன பின்ன தவறுகள் விட்டுறது இருக்கு, இதை திருத்திக் கொள்ளணும். ஜும்மாவுக்கு பொதுவாக எவ்வளவு மணி நேரம் ஒதுக்கணும்? எத்தனை நிமிடங்கள்? 20 நிமிஷம், வேற 30 நிமிஷம், 40 நிமிஷம், 1 மணிக்கு. எத்தனை மணிக்கு நீங்க தொடங்கினாலும் பரவாயில்ல. இப்படி இருக்குது சில கிளைகள். சில கிளைகள்ல 12:15 மிம்பருக்கு ஏத்திடுவாங்க. இப்ப நான் 1/2 மணி தியாலத்துக்கு மட்டும் குறிப்பெடுத்து போனேன்னு வைங்க, 12:15 ஏற்றி விட்டா நான் என்ன செய்வேன்? மீதி 15 நிமிஷத்தை இழு இழுக்கிறது. கண்டென்ட் இல்ல, நேரம் இல்லை. 30 நிமிஷத்துக்குள்ள குறிப்பெடுத்துட்டு 45 நிமிஷம் பேசணும்னா 30 தான் இழுக்கணும். இப்ப ஜவ்வண்டு இழுப்பட்டு பயா மக்களே, நீங்கள் எங்கே சென்றீர்கள் என்ற போல குறிப்பு இல்ல. விலகிக் கொள்ள வேண்டியது. பயான் பண்றவர்கிட்ட கண்டென்ட் இல்ல. காரணம் என்ன? அவர் குறிப்பு தேட தெரியாதவர் அல்ல. ஒவ்வொரு கிளையில ஜும்மாவுக்கு பெரும்பாலும் 30 நிமிடங்கள் எல்லா கிளைகளிலும். ஆனா சில ஊர்கள்ல 1 மணித்தியாலம் கொடுக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப என்ன செய்யணும்? உங்களோட ஊர்ல ஏற்கனவே போயிட்டு இருந்தா தெரிஞ்சிக்கணும் எத்தனை நிமிஷம் இவங்க ஜும்மாவை எடுப்பாங்கன்னு. முதல் தடவை போறதா இருந்தா உங்க ஊர்ல எத்தனை மணிக்கு மிம்பருக்கு ஏறி எத்தனை மணிக்கு இறங்கணும் ஜும்மாவை முடிச்சுட்டு. சில பேர் சொல்லுவாங்க 12:15 நீங்க மிம்பர்ல ஏறுறீங்க மௌலவி, 1 மணிக்கு இறங்குறீங்க, அதுக்கு பிறகு தொழுவிக்கிறாங்க. சில பேர் சொல்லுவாங்க 12:15 மிம்பர்ல ஏறுறீங்க, மொத்தமா தொழுகை எல்லாம் நீங்க 1 மணிக்குள்ள முடிச்சிடணும். அப்ப நாங்க இப்ப டைமை அலோகேட் பண்ணிக்கணும். அவங்க சொல்ல வச்சு டைமை அலோகேட் பண்ணி அந்த டைமுக்கு ஏத்த குறிப்பு எடுக்கணும். என்ன குறிப்பை போயிட்டு அங்க ஒப்புவிக்க போனேன்டா நேரம் இழுப்படும். என்ன பெரிய பேச்சாளராக இருந்தாலும், சுவாரஸ்யமாக பேசக்கூடியவங்களாக இருந்தாலும், அவங்களோட பேச்சுல எந்த அளவுக்கு அறுசுவை இருந்தாலும் பேச்சாளரை விரும்ப மாட்டாங்க. மேடையில் ஏறும்போது அடுத்த வாரம் 1/2 மணி நேரத்துல முடிச்சுக்கோங்க, சிரிச்சு கொண்டே சொல்லுவாங்க. அதுல ஒரு வெறுப்பை காட்டுவாங்க. அப்ப ப்ரிப்பேரேஷன் என்றது பயானுக்கு மிகவும் முக்கியம். இதுல எங்கட நேரம் எவ்வளவு, எங்கட ஆடியன்ஸ் யாரு, எங்களுக்கு தர தலைப்பு என்ன, பொதுவான தலைப்பு தந்தா முன்கூட்டி அந்த கிளையில பேசப்பட்ட தலைப்புகள் என்னென்று அறிஞ்சு கொள்றது. சுருக்கின ஒரு தலைப்பு தந்தா அந்த தலைப்பை மீண்டும் ஒருக்க இதுல என்ன பேச நீங்க எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்கறது. பேசுறதுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய குறிப்புக்குள்ள அந்த கிளை நிர்வாகிகள் எதை பேசணும் என்று உங்களுக்கு பணித்தார்களோ அது உங்களுடைய குறிப்புல கண்டென்ட்டா வந்தே ஆகணும் என்ற விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். இன்னொரு விஷயம் இருக்குது, சொல்லுங்க பாப்போம். ஒரு இடத்துல பேச போறீங்க ஜும்மா, இப்ப ஜும்மாக்கு சொல்லி கொண்டு வர மத்த இடங்களுக்கு மத்த பொதுக்கூட்டம் பொதுக்கூட்டத்துல தலைப்பு
பொதுக்கூட்டத்துல வார மக்கள் யாரு? சிறுக்குக்கு எதிராக பேசுறோமா, விதானத்துக்கு எதிராக பேசுறோமா, எதை பேசணும், என்ன செய்யணும் என்று அவங்களோட பேசிக்கொள்ளும். அவ்வளவுதான் வித்தியாசம். மணித்தியாலங்கள் என்ன? இங்க அரை மணித்தியாலம், அங்க 1 மணித்தியாலமா இருக்கும், அல்லது 2 மணித்தியாலமா இருக்கும். இன்னொரு விஷயம் பார்த்துக்கொள்ளணும். என்னது? நீங்க எங்க என்ன பேச போனாலும் மைக் செட்டப் இருக்குதா, சவுண்ட் செட்டப் இருக்குதா, சரியா இருக்குதா என்றதை பார்த்துக்கணும். இங்க எவ்வளவுதான் ப்ரிப்பேர் ஆகி போனாலும் ஒழுங்கான சவுண்ட் இல்லைன்னு வைங்களே, உங்களோட பயான் எடுப்படாது. மைக் ஒழுங்கா போகணும், சவுண்டை எடுத்து கொடுக்கணும். சில கிளைகள்ல தலக்கீழ நின்று சொன்னாலும் மைக்க செட் பண்ண மாட்டாங்க ஒழுங்கா. இப்ப நாங்க பண்டைய காலத்துல மலை குகைவாசிகளாகவோ அல்லது மலை பகுதியில வாழக்கூடிய மக்களாகவோ இருந்து மணற்குண்டுக்கு மேல இருந்து கத்தி அழைக்கக்கூடிய காலத்திலே இருக்கிறோம். இருக்கிற இடத்துல இருந்து உலகத்துக்கு செய்தி கொண்டு போகக்கூடிய காலத்துல இருக்கிறோம். எவ்வளவு டெக்னாலஜில நாங்க முன்னேறி இருக்கணும். ஒரு மைக்க கூட ஒரு கிளையில செட்டப் பண்ணலன்னு சொன்னா, நான் சில கிளைகள்ல போயிட்டு பயானுக்கு, மக்களே டெக்னாலஜியோட வாழணும்னாங்க நீங்க சொல்லி விட்டுருவேன். இந்த பள்ளிவாசலுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிறது இல்லை, ஜும்மால சொல்லி விட்டுருவாங்க. பள்ளியை துப்புரவா வைக்க மாட்டாங்க. இந்த பள்ளிவாசலுக்கு பெயிண்ட் அடிக்கிறது இல்லையா, ஒரு நாளைக்கு எண்ணெய் அலையுங்கள், நானும் வருகிறேன், பெயிண்ட் அடிப்போம் நாங்க பள்ளிக்கு. எப்படி இருக்கு தெரியுமா கிளைக்காரனுக்கு? அடுத்த ஜும்மா தருவதா இல்லையான்னு கூட யோசிப்பாங்க. ஆனா அவ்வளவு அலட்சியமான போக்குல மஸ்ஜிதுகளை வைக்கிறது. மிக முக்கியமாக எங்கட மைக் செட்டப் இருக்குதா? ஏன்னா சில பேருடைய குரல் வளம் ரொம்ப குறைவான அளவில் இருக்கும். 2 வார்த்தை பேசினோடனே இவர் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று அங்க முடிஞ்சு, ஜும்மா முடிஞ்சு, ஜும்மா கஞ்சி முடிச்சு. அப்ப தொண்டை பிடிக்கிற மாதிரி அளவுல எல்லாத்துக்கும் கனத்த குரல் இருக்குமா? ஒரே அளவுல குரல் நீடிக்குமா? பல மணித்தியாலங்கள் பல நிமிடங்கள் தொடர்ச்சியாக பேச முடியுமா? அப்ப அதுக்கு துணை புரிகிற சாதனம் தான் இந்த மைக் என்றது. அது நம்முடைய குரல் வளத்துக்கு ஏற்றவாறு மைக் இருக்கிறதான்றது டெஸ்ட் பண்ணிக்கொள்ளவும் வேணும். ஏடா மைக்கையுமா பார்க்கணும், நாங்க சொல்லிக்கோங்க, இல்லாட்டி நீங்க தான் சிரமப்படுவீங்க. மைக்க பாக்குறீங்களோ இல்லையோ, கட்டாயமா சரியான மெம்பரை வச்சுக்கிறாங்களான்னு பாருங்க. அல்லது இந்த போடியம், இது பாருங்க, ஒரு போடியம் கம்ஃபர்டபுளா கை வச்சு கொள்றதுக்கு ஏத்த மாதிரி இருக்குது. உங்களுக்கு தேவையான இதுல எல்லாம் இன்னும் இருந்தா பிகம் கோப்பையும் அடுக்கிறதுக்கு இடம் இருக்குது. வீட்டுல எல்லாம் நிறைய அடிக்குதான் வச்சிருக்குது. ஒரு ப்ளூடூத்தை வைக்கலாம், இன்னொரு பஃபலை வைக்கலாம், இன்னொரு சட்டி முட்டி பானை, இந்த ஒன்றுக்கு 2 லேப்டாப் அடுக்கி வச்சு எவ்வளவு விசாலம் என்று பாருங்க. கம்ஃபர்டபுள் ஜோன். வந்த உடனே மிம்பர்ல கையை வச்சு, போடியம்ல கையை வச்ச உடனே அப்படி ரணகலமா இருக்கணும், கம்ஃபர்டபுளா இருக்கணும். தேவையான பொருட்கள் சில மிம்பர்கள் வைப்பாங்க. இதே மர்கஸ்ல பழைய போடியம் ஒன்று இருக்குது, அதை இப்படி வச்சு அதை எங்களோட சேர்ந்து ஆடும். மிம்பர் ஆட, நானும் ஆட, நீ ஆட, நான் ஆட, நான் ஆட, நீ ஆட, எல்லாரும் சேர்ந்து பாடண்டு ஜும்மா படும் பாலான ஜும்மாவா போயிட்டோம். கம்ஃபர்டபுளா இருக்கணும். சில ஊர்கள்ல மிம்பர் வைப்பான், அது மிம்பராகவே உங்களுக்கு தெரியாது, ஒரு சேர மிம்பரா வைப்பான். நீங்க கேட்டுறணும், எங்க மிம்பர் இது சும்மா சேரோண்ட வச்சிருக்கிறாங்கன்னு நினைப்பீங்க. மிம்பர் என்ற பேர்ல நீங்க ஏதாவது ஒரு கட்டு மேல ஏறிட்டீங்கடா, அப்படி எத்தனையோ பேர் ஏறிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சேர மிம்பரா வச்சு ஒரு தாய ஜும்மாக்கு அனுப்பினா அவ பிஸ்மில்லாண்டு ஏறிட்டான் சேருக்கு மேல. கிளை நிர்வாகி கத்துறான், இறங்கு 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 என்று. அவன் அதுக்கு மேல அவன் கொஞ்சமும் யோசிக்கல. 2வது ஜும்மா கேட்டல உட்காரணுமே, அதை எங்க உட்காருது, இதுக்கு மேலயா உட்காருது? உடஞ்ச மிம்பரை வைப்பாங்க. ஒரு மிம்பர்ல கையில பிடி இருக்காது, ஒரு குறிப்பை வச்சு கொள்றதுக்கு இடம் இருக்கா. சில பேர் அப்படி டெக்னாலஜில எல்லாம் அந்த லேப்டாப், இந்த மாதிரி இது ஒரு லேப்டாப் என்னங்களே, இது ஓரளவு சிறிய லேப்டாப் தானே, இதில் லேப்டாப் எல்லாம் எடுத்து போயிட்டு குறிப்பெல்லாம் அப்படி எடுத்து ஸ்கிரீனை பெருசாக்கி, கண் பார்வையும் கொஞ்சம் விளங்குது இல்ல, கொஞ்சம் பெருசாக்கி ஜூம் பண்ணி எல்லாம் பாப்போம் எல்லாம் ப்ரிப்பேர் ஆகி போனா மிம்பர்ல வைக்கிறதுக்கும் ஒண்ணும் இல்லை. இவன் இப்படி இருந்து கொண்டு கணவான்களே பகவான்களே என்ற போகல, இவன் கணவான் பகவான் சொல்ல போற லேப்டாப் கீழே விழுந்துரும். செய்யலுமா? பாடி மூவ்மெண்ட் என்றது பேச்சுக்கலையில் ஒரு முக்கியமான அங்கம் தானே, பாடி லாங்குவேஜ்.
பாடி லாங்குவேஜ் காட்டலுமா? இவன் பாடி லாங்குவேஜ் ஆனது கற்பிணி தாய். இப்படி தள்ளி 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 பாப்பாரு இவரு. அப்ப பாடி மூவ்மெண்ட்டுக்கு தேவையான அந்த விஷயம் வேணும். இது எல்லாத்தையும் கவனிச்சுதான் முதல்ல குறிப்பெடுக்கிறதுக்கு நீங்க ரெடி ஆகணும். கொள்ளுமா என்னால முடியாதுன்றது இல்ல. இதெல்லாம் உங்களோட வாழ்க்கையில சாதாரணமா நீங்க பழக்கி கொண்டீங்கண்டா 10ஓட 11 போயிட்டு. இப்ப சில பேர் இருப்பீங்க ஹாஃபில்கள் இருப்பீங்க, சில பேர் இருப்பீங்க மௌலவிமார்களா. என்ன நினைப்பு வருமெண்டா, அம்மா அரப கரைச்சி குடிச்சு குர்ஆன் வசனத்தை கேட்டா குர்ஆன் வசனத்துக்கு எங்க என்ன சபபுன் நுசுலை மிரக்கி சனதை மனப்பாடத்தோட சொல்லி அப்படி பிச்சு உதறிட்டு வருவோம்னு நினைச்சு கொண்டு இருப்பாங்க. மனசுக்குள்ள ஒரு ப்ரிப்பேரேஷன் எண்ணம். என்னது? எல்லாம் அப்படி ப்ரிப்பேரேஷன். தயவு செஞ்சு அந்த மனநிலை கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்க என்னதான் ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்தாலும் புதிதாக ஒரு தலைப்பு தந்து அதுல பேச சொல்லி உங்களுக்கு சொன்னா, ஏற்கனவே பல வாட்டி அந்த தலைப்புல பலரும் பேசி இருந்தாலும் நீங்க ஃப்ரெஷ்ஷா ப்ரிப்பேர் ஆகணும். காரணம், அதுக்கு ஒரு அசர், ஹதீஸ் அல்ல, நபிமொழி அல்ல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு நடந்த ஒரு சம்பவம். ரசூலுல்லாஹ் மரணித்தார்களா இல்லையான்றது சந்தேகமாகுது. சந்தேகமாவி பல பேர் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் மௌத்தாகலன்ற முடிவுக்கு வர்றாங்க. அந்த செய்தி தெரிஞ்சானே உங்களுக்கு. இன்னும் சில பேர் என்ன சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் மரணித்து விட்டார்கள் தான். என்றாலும் பெரும்பாலான அந்த சஹாபாக்கள் மத்தியில் இந்த கருத்தை பரப்பினவங்கள்ல உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முக்கியமானவராக இருந்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிச்சுடர், குர்ஆன்ல ஹதீஸ்ல நுணுக்கமா இருக்கக்கூடியவங்க. அவங்களுக்கே மனசுக்கு நினைக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா தான் பேட்டிக்கிறாங்க. ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபைக்கு வருவாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெத்திய முத்தமிட்டு திபுத ஹய்யன் வ மய்யிதா, உயிரோடு இருக்கும் பொழுதும் நறுமணம் கமழ்ந்தீர்கள், நீங்கள் வஃபாத்தான பிறகும் நறுமணம் கமலுகிறீர்கள் என்று சொல்லிட்டு சொல்றாங்க. வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்பவர் ஒரு தூதரை தவிர வேறு இல்லை. கது ஹலக் மின் கப்லிஹிர் ருசூல், அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் சென்று விட்டார்கள். அஃப இம்மாத்த அவ் குத்தில இன்கலப்தும் அலா ஆகாபிக்கும், அவர் கொல்லப்பட்டாலோ மரணித்து விட்டாலோ நீங்கள் வந்த வழியில் திரும்பி செல்வீர்களா? யாரு வமையன் கலிபாலா அகிபைஹி, யார் வந்த வழியில் திரும்பி செல்கிறார்களோ அவர்களால் அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் செய்ய முடியாது. இன்னக மையத்துன் வ இன்னஹும் மையத்தூன், நபியை நீங்களும் மௌத்தாக கூடியவங்க அவங்களும் மௌத்தாக கூடியவங்க என்ற வசனத்தை எல்லாத்தையும் அடுக்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போன செய்தி அலா அறிந்து கொள்ளுங்கள். மன்கான யஅபுதுல்லாஹ், யார் அல்லாஹ்வை நீங்கள் வணங்கி கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். ஃபஇன்னல்லாஹ, அல்லாஹ் என்பவன் ஹய்யுன் கய்யூம், அவன் என்றென்றும் உயிருடன் இருப்பவன். வமன்கான யஅபுது முஹம்மதன், யார் முஹம்மதை வணங்கி கொண்டிருந்தார்களோ ஃபஅலம், அறிந்து கொள்ளட்டும், அன்ன முஹம்மதன் கதுமாத், இந்த முஹம்மது என்பவர் மரணித்து விட்டார் என்பதை அறிந்து கொள்ளட்டும் என்ற அந்த செய்தி அதுக்கு பிறகு சொல்லி ஆதாரத்தை சொல்லி ரெண்டாவது கருத்தை சொல்லிட்டு ரசூல்லா மௌத்ன்றதை உறுதிப்படுத்துறாங்க. ஜனாசா வேலைகள் எல்லாம் நடக்குது. அதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு யார் ஆட்சியாளராக வரணும் என்றது பத்தி அன்சாரிகள் ஒன்று கூடுறாங்க. வஜ்தமஅத்தில் அன்சாரு இலா சஅத் இப்னு உபாதா, சஅத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலைமையில ஃபீ ஸகீஃபத்தி பனி சாயிதா, பனு சாயிதாவில் அன்சாரிகள் எல்லாம் ஒன்று கூடி, ஏன்னா மதீனால அன்சாரிகள் தான் இருந்தாங்க, அவங்க தானே அந்த குடிமக்கள், மதீனாவின் குடிமக்கள், பூர்வ குடிமக்கள். அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஒரு ஆட்சியாளரை தெரிவு செஞ்சு கொள்வோம்னு பேசிக் கொள்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு உடனடியாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்ப அங்க முஹாஜிர்களும் ஒன்று கூடுறாங்க, அன்சார்களும் ஒன்று கூடுறாங்க. அன்சாரிகள் சொல்றாங்க, ஃபகாலு மின்னா அமீருன் வமின்கும் அமீரும், ரெண்டு அமீர்களை வைப்போம். அன்சாரிகளாகிய எங்களில் ஒரு அமீர், முஹாஜிர்களாகிய உங்களில் ஒரு அமீர், ரெண்டு பேரை வைப்போம். அப்ப அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்து ஃபதஹப உமர் யதகல்லம், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்துக்கு மறுப்பு பேசுவதற்காக தயாராகிறாங்க. ஃபஅஸ்கதஹு அபூபக்கர், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பேசாதீங்க, சைலண்டா இருங்க,
நான் பேசுறேன், நீங்க சைலண்டா இருங்க. வக்கான உமர் யக்கூல், இந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அபூபக்கர் அவர்கள் பேசாம என்னை பேச வேண்டாம் என்று தடுத்தார்கள். உமர் அவர்கள் பேசுவதற்கு முன் வருகிறார்கள். அபூபக்கர் என்னத்தை பேச போறாரோ, என்னத்தை சொல்ல போறாரோ என்று பயந்துதான் நான் பேசுவதற்காக முன் வந்தேன் என்ற செய்தியை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கி சொல்கிறார்கள். வக்கான உமர் யக்கூலு, உமர் அவர்கள் கூறக்கூடியவராக இருந்தால், வல்லாஹி மா அரத்து பிதாலிக, உண்மையிலே நான் எதுக்காக இத நினைச்சேன் என்று சொன்னா, இல்லா அன்னி கதி ஹையஹ்து கலாமன், நான் இந்த சபையில் பேசுவதற்காக முன்கூட்டியே ஒரு குறிப்பை நான் தயாரித்து வைத்திருந்தேன். உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் ஏன் பேசுறதுக்கு முன் வந்தேன் தெரியுமா? அந்த சபையில் பேசுவதற்கு ஒரு குறிப்பை நான் தயாரித்து வைத்திருந்தேன். அவர் சொல்கிறார், அன்னி கது ஹையது, நான் தயாரித்து வைத்திருந்தேன், கலாமன், பேசுவதற்குரிய ஒரு குறிப்பை, ஒரு பேச்சை தயாரித்து வைத்திருந்தேன். அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பேசுறத அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தடுத்து, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஆட்சியாளராக வரணும் என்றதுக்கு நியாயங்களை சொல்லி, நான் உமருக்கு பையத் செய்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பையத் செய்கிறாங்க. இஸ்லாமிய ஹிலாஃபத்துல முதல் ஹலீஃபாவாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெரிவு செய்யப்படுகிறார்கள். இது புகாரில 3668வது செய்தி. ஆனா இந்த இடத்துல கவனிங்க, மிகப்பெரிய பேச்சாளர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், மிகப்பெரிய கருத்தாளர் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்துக்கு தோதுவாக பல குர்ஆன் வசனங்கள் இறங்கி இருக்கிறது. ஹிஜாபுடைய சட்டம் உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த கருத்துக்கு தோதுவாக இறங்கி இருக்குது. அதே போல பத்ர் போர்வாசிகளுக்கு, அந்த பத்ர்ல காஃபிர்கள் கைதானவர்களுக்கு நஷ்டஈடு தொகையை வாங்காம அவர்களுக்கு மரண தண்டனையை கொடுக்கணும் என்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துக்கு தோதுவாக குர்ஆன் வசனம் இறங்கி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கண்டிக்கப்படுகிறார்கள். இப்படி இன்னல்லாஹ லா யன்திகு அலா லிசானி உமர், உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. யாருடைய நாவுல? உமருடைய நாவில் அல்லாஹ் பேசுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்க, அவ்வளவு பெரிய ஒரு பட்டம் ஒன்று இருந்தும் நான் ஒரு குறிப்பை தயாரித்து வைத்திருந்தேன் என்று உமர் இப்னு ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு பயானுக்கு முன்னாடி நாங்க ஒரு குறிப்பு தயாரிச்சு வைக்கிறது இல்லையா? நாங்க அதை தேடுறது இல்லையா? பார்க்கறது இல்லையா? பார்க்கணும் என்றதை நாங்க இது கட்டாயமான்னு கேட்டா கட்டாயம் தானுங்க. நான் விஷயம் தெரியாதான் இன்னொருத்தருக்கு சொல்லலாம், அதை நாங்க புரிஞ்சுக்கிறோம். சரி, இப்ப நீங்க எப்படி குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில ஒரு குறிப்பொண்ட தயாரிக்க போறீங்க என்றதை நாங்க பார்க்கணும். ஒரு குறிப்புக்கு ஒரு சோர்ஸ் ஏற்கனவே சொல்லப்பட்டு, என்னது? முன் சென்ற பேச்சாளர்களுடைய பேச்சுக்கள். இது ஒரே ஒரு சோர்ஸ் மாத்திரம்தான். இந்த சோர்ஸோட முடியுதா? வேற சோர்ஸ் இல்லையா? வேற சோர்ஸ் என்னது? மூலாதாரங்கள் என்னது? எந்த இடத்திலிருந்து குறிப்புகளை நாங்கள் உருவாக்கி கொள்ளலாம்? முதலாவது சோர்ஸ் எது? அல் குர்ஆன். அப்ப அல் குர்ஆன்ல நாங்க தெளிவு பெற்றவர்களா இருக்கோம். அதுக்கு குர்ஆன்ல என்னென்ன இருக்குதுன்னு நான் விளங்கி இருக்கணுமா இல்லையா? குர்ஆன்ல எத்தனை அத்தியாயங்கள் இருக்குது? 100 பேர்கள் தெரியுமா? 114. நாங்க அழைப்பாளர்கள் தானே, நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் தானே பேர்கள். சொல்லுங்க. ஃபாத்தியா ஓர்டர்ல, ஃபாத்தியா, பக்கரா, ஆல் இம்ரான், நிசா, மாயிதா, அன்ஆம், அராஃப், அன்ஃபால், தௌபா, யூனுஸ், ஹூத், யூசுப், ஹூத், ரஅத், இப்ராஹிம், ஹிஜ்ர், நஹல், இஸ்ரா, கஃப், மரியம், தாஹா, அன்பியா, ஹஜ், மூமினூன், நூர், ஃபுர்கான், ஷுஆரா, கசஸ், அன்கபூத், ரூம், லுக்மான், சஜதா, அஹ்ஸாப், சபா, ஃபாத்திர், யாசின், சாஃபாத், சாத், ஜுமர், இப்படி போகணும்.
குர்ஆன்ல உள்ள கண்டென்ட் நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். நான் இப்ப கண்டென்ட் கேட்கல, பேரே நமக்கு திக்குது தடுமாறுதுண்டா என்ன அர்த்தம் தெரியுமா? ஃபெமிலியர், குர்ஆனோட நாங்க இருக்கிற ஃபெமிலியர்ஷிப், ரிலேஷன்ஷிப் குறைவாக இருக்குது. எந்த அளவுக்கு நாங்க வளரணும் என்றால் இது இலக்காக வச்சுக்கோங்க. ஒரு சூறாவை நாங்க எடுத்தோம் வேண்டாம், சூரா ஃபாத்தியாட கண்டென்ட் சொல்லலாம் தான் எனக்கு என்னது, முதல்ல அல்லாஹ்வை புகழுகிறோம், 2 3வது வசனம் வரை. அதுக்கு பிறகு அல்லாஹ்விடத்தில் ஒரு ஒப்பந்தம் செய்கிறோம், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். பிறகு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். இந்த கண்டென்ட் பிரிக்கிறமாய் விளங்குதா? கான்டெக்ஸ்ட், கண்டென்ட் பிளஸ் கான்டெக்ஸ்ட். கண்டென்ட் என்ற உள்ளடக்கம், கான்டெக்ஸ்ட் என்ற உள்ள தொடர்பு. அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விடம் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வது கான்டெக்ஸ்ட். பக்கரல எடுத்துக்கொண்டா, முதல்ல பக்கரல அலிஃப் லாம் மீம் ஸாலிகல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன் என்று அல்லாஹ் முத்தகீன்களை பத்தி குர்ஆனை பத்தி சொல்லிட்டு, முத்தகீன்களை பத்தி சொல்லிட்டு அப்படியே முனாஃபிகளை பத்தி சொல்லி வந்து அப்படியே அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட வரலாறுக்கு போயிட்டு அப்படியே பனு இஸ்ரவேலர்களுடைய வரலாறுக்கு வந்து அப்படி சுலைமான் நபியோட வரலாறுக்கு வந்து அப்படியே போகும். அந்த கண்டென்ட் கான்டெக்ஸ்ட் விளங்கிக்கணும். ஒவ்வொரு சூறால ஈச் அண்ட் எவ்ரி சூரா விளங்கிருக்கணும். குர்ஆன்ல என்னென்ன இருக்குது, இதே மாதிரி ஒரு விளக்கம் ஹதீஸ்ல இருக்கணும். இப்ப நான் கேட்கிறேன், குர்ஆன் தர்ஜுமாவை கம்ப்ளீட்டா முழுசா பார்த்து திலாவத் பண்ணிருப்பீங்க தானே குர்ஆன் அதிகமான அளவுல? எத்தனை தடவை குர்ஆனை தமாம் பண்ணிருக்கிறீங்க ஒவ்வொருத்தரும்? தமாம் கம்ப்ளீட்டா குர்ஆனை முடிச்சுக்கிறேன் இத்தனை தடவைகள். ஒரு 25 தடவை குர்ஆனை தமாம் பண்ணிருக்கிறவங்க சொல்லுங்க. அப்ப எங்கட தாயிகள் நாங்க என்ன பண்ணிக்கொள்ளணும்? நம்முடைய குர்ஆன் திலாவத் போதாது, தர்ஜுமா பார்த்திருக்கிறோமா? குர்ஆன் தர்ஜுமா எத்தனை தடவை பார்த்திருக்கிறீங்க? தர்ஜுமா கம்ப்ளீட்டா ஒரு தடவை முழு தர்ஜுமாவையும் பார்த்து முடிச்சவங்க ஒரு தடவை, எத்தனை தடவை உண்டு? நீங்க குறைந்தபட்சம் குர்ஆனுடைய அந்த கண்டென்ட் உள்ளடக்கம் சம்பந்தமான விளக்கங்களோட நீங்க விளங்கி இருக்கிறதாக இருந்தா குறைந்தபட்சம் ஒரு 10 தடவை குர்ஆன முழு மொழிபெயர்ப்பையும் நீங்க பார்த்து முடிச்சிக்க. இதுல நீங்க சோர்ஸ் கலெக்ட் பண்றீங்க, டேட்டா. ஒரு தலைப்பு தரும்போது நீங்க அடுத்தவங்கட குறிப்புல அடுத்தவங்கட பயான்கள்ல குறிப்பெடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட மைண்ட் சொல்லும், குர்ஆன்ல இந்த இடங்கள்ல இந்த விஷயங்கள் பேசப்பட்டுள்ளது என்றது உங்களோட தலைக்கு வரும். 2வது ஹதீஸுகள். புகாரிய முழுசா பார்த்து முடிச்சவங்க, புகாரி 7 வலிமை கண்ணால பார்த்திருக்கிறவங்க, கண்ணால 7 வலியும். சஹீஹ் முஸ்லிம்ல எத்தனை வலியும் இருக்குது? எத்தனை? புகாரில 7 வலிமை நான் வாயால 7 சொல்லிட்டேன். முஸ்லிம்ல எத்தனை வலியும் இருக்குது? மொழிபெயர்ப்புல எத்தனை? 5 4. தமிழ்ல திருமிதி மொழிபெயர்ப்பு வந்திக்குதா? தமிழ்ல நசாயி வந்திருக்குதா? தமிழ்ல அபூதாவுத் வந்திருக்குதா? தஃப்சீர் இப்னு கஸீர் வந்திருக்குதா? அப்ப என்ன இது நான் சொல்ல வர்றேன்டா, என்னென்ன புக்கள் முக்கியமான ஹதீஸ் கிரந்தங்கள் எங்களுக்கு அரபுல வாசிக்கிறதுக்குரிய திறமை இருந்தா அரபுல நாங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில், அரபுல எங்களுக்கு அந்த தொடர்பு இல்லை என்று சொன்னா குறைந்தபட்சம் தமிழ் அந்த கிரந்தங்கள்ல உள்ள ஹதீஸ்களையாவது நாங்க வாசிச்சிருக்கணும். ஹதீஸ் தரம் பார்ப்பதற்கு முன்னாடி இப்படி ஒன்று இருக்குதுன்றது நான் தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை கிதாபுகள் ஒட்டுமொத்தமா இருக்குதுன்னு சொல்லுங்களேன் சும்மா. இஸ்லாமிக் மக்தபா உள்ள எத்தனை கிதாபுகள் மொத்தமா இருக்கு? பல்லாயிரக்கணக்கான கிதாபுகள். மக்தபத்து ஷாமிலா என்று சொல்லி ஒரு சாஃப்ட்வேர் போட்டுக்கிறான், தெரியும் தானே? அதை யூஸ் பண்றாக்க யாரு? மக்தபத்து ஷாமிலா. இவரை தெரியுமா? இவரை இந்த ஷாமிலா வெர்ஷன்ல இப்ப நான் காட்டுற இந்த ஒரு பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய ஷாமிலா வெர்ஷன்ல கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட கிதாபுகள் இருக்குது. எத்தனை? 5000க்கும் மேற்பட்ட கிதாபுகள். அப்ப நோட் பண்ணுங்க,
அல் மக்தபத்து ஷாமிலா, அரபுல நேரடியாக குறிப்பு எடுப்பதற்கு, குறிப்பாக அல் குர்ஆனையும் ஹதீஸுகளையும் நேரடியாக ஆய்வு செய்வதற்கு மிக அவசியமான ஒரு சாஃப்ட்வேரா இருக்குது. ரொம்ப தரமா செஞ்சிருக்கக்கூடிய சாஃப்ட்வேர். இதுல பாருங்க, இப்ப நான் இந்த மாதிரி ஒரு ஐக்கான் ஒன்று இருக்குது தானே, அதை கிளிக் பண்ணினா இதுல கேக்குது பாஸ் ஃபில் குர்ஆனில் கரீம், குர்ஆன்ல தேடுங்க. குர்ஆன்ல தேடுவது. இப்போ ஒரு வசனம் அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா, நீங்க அரபுல அடிச்சிங்கண்டா, இப்ப அல்லாண்டு அடிச்சுன்னு வைங்களே, எங்கெங்கெல்லாம் அல்லாஹ் பத்தி சொல்லப்பட்டிக்குதோ அத்தனையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல அப்படி ஜிப் பண்ணி தந்துடும். அல்லான்ற வார்த்தை பல ஆயிரக்கணக்கானதா வரும். இப்போ உங்களுக்கு ஒரு வார்த்தை தேடணும் குர்ஆன்ல, சமூகத்தை பத்தி தேடணும். எப்படி தேட போறீங்க? சமூதன்னு அடிக்கிறீங்க. பாருங்க, வசனங்களை காட்டுதா? வஇலா சமூத அஹாஉம் சாலிஹா, சமூது சமூகத்துக்கு நாங்கள் சாலிஹை, அவர்களுடைய சகோதரர் சாலிஹை அனுப்பினோம். இப்ப ஷாமிலா என்ற சாஃப்ட்வேர், இதுல குர்ஆன்ல ஒரு வார்த்தை உங்களுக்கு தெரிஞ்சா அந்த வார்த்தையை வச்சு தேவையான தேடல் எடுக்கலாம். ஒரு வார்த்தை, ஒரு வசனத்துல 2 வார்த்தை உங்களுக்கு தெரியுது, வசனம் எங்கண்டு உங்களுக்கு குறிப்பா எடுக்கணும் என்று சொன்னா 2வது வார்த்தையை 2வது காலம்ல எடுக்கிறீங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு சாலி அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி தெரியும், அவர் தான் சமூகத்துக்கு வந்தாரு. அப்ப நீங்க அடிக்கிறீங்க சாலிஹா, எப்படி தருதுன்னு பாத்தீங்களா? ஆரம்பத்துல சர்ச்ல எப்படி தந்துச்சு? நிறைய வசனங்கள் தந்துச்சு தானே. 2வது சர்ச்ல எப்படி கொடுத்திருக்குது? சமூத் என்ற வார்த்தையும் சாலிஹ் என்ற வார்த்தையும் உள்ள வசனம் எதுன்னு காட்டு. சிம்பிளா குர்ஆன்ல 3 வசனங்கள்ல சமூத் பிளஸ் சாலிஹ் என்ற 2 வார்த்தையும் உள்ளடக்கப்பட்டு இருக்கு. எதை வேண்டாலும் தேடலாம். ஒரு வட்டியை பத்தி தேடணுமா? வட்டியை பத்தி அடிங்க. வட்டிக்கு என்ன சொல்றது அரபுல? ரிபா. அப்ப ரிபா என்று நாங்க அடிக்கிறோம். வந்துச்சு. வட்டி சம்பந்தமா பேச சொல்றாங்க. குர்ஆன்ல போயிட்டு சாஃப்ட்வேர் ஷாமிலால குர்ஆன் சர்ச்ல ரிபா பத்தி அடிச்சோன்னே எத்தனை வசனங்கள் உங்களுக்கு தந்திக்குது? 1 2 3 4 5 வசனம். இந்த 5 வசனங்கள்ல உங்களுக்கு தேவையான குறிப்பு என்ன செய்யலாம்? 5 வசனத்தை நீங்க ஒப்புவிக்கணும் என்றது இல்லை. உங்களோட தலைப்புக்கு சம்பந்தப்பட்ட செய்தி இந்த 5 வசனங்கள்ல எதுல சொல்லப்படுது வலியுறுத்தி, அல்லது 2 வசனங்கள் எடுத்து சொன்னால் அது பொருத்தமா இருக்குமா என்றத இதை வச்சு தேடலாம். இப்ப எவ்வளவு முக்கியமானது என்று விளங்குதா? விளங்குது. இது மக்தபத்து ஷாமிலால குர்ஆன்ல நீங்க சர்ச் பண்றது. பாருங்க, ஹதீஸுக்கு போறோம். டெலஸ்கோப் வச்சுக்கிறோம் பாத்தீங்களா? தேடு, டெலஸ்கோப்பை வச்சு தேடுன்றான் ஹதீஸ. இதுல பாருங்க சுப்ஹானல்லாஹ் என்னென்னலாம் போட்டிக்கிறான்னு பாருங்க. முதல்ல இது அத்தஃபாசீர், தஃப்சீர்கள். என்னென்ன தஃப்சீர்கள் எல்லாம் இருக்குதோ எல்லா தஃப்சீரையும் போட்டிக்கிறான். தஃப்சீரு தபரி, தஃப்சீர் இப்னு கசீர், தஃப்சீர் குர்துபி, தஃப்சீர் பகவி, தஃப்சீர் இப்னு அபி ஹாத்தம், தஃப்சீர் அல்வசி. எல்லாம் உங்களுக்கு ஒரு தஃப்சீர்ல, தஃப்சீர் பகவில வந்து தேடணும் வேண்டாம். தஃப்சீர் பகவிய கிளிக் பண்ணியாச்சு, தேவையான வசனத்தை இங்க அடிச்சாச்சு, சர்ச் கொடுத்தோன்னே சர்ச்ல கொண்டாந்து வச்சு. இப்போ உதாரணத்துக்கு அதே ரிபாவை அடிச்சோம் வேண்டாம், மேல வசனம் கீழே தஃப்சீர். அந்த அல்லதீன யஅகுலூன ரிபா அல்லது ரிபா சம்பந்தமாக வந்த முதல் வசனம் இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத்தி வ அகமுஸ் ஸலாத்த யம்ஹகுல்லாஹு ரிபா வ யுர்பிஸ் ஸதகாத். இந்த வசனம் 276வது வசனம். இந்த வசனத்துக்குரிய தஃப்சீர் இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. கீழே பாருங்க, லா யகூமூன என்றால் என்ன? இந்த கௌலுஹு தஆலா, உயர்ந்தோனாகிய அல்லாஹ்வின் வசனம். அல்லதீன யஅகுலூன ரிபா, வட்டியை உண்பவர்கள். ஐ அதாவது யுஆமிலூன பிஹி,
வட்டியின் மூலம் பொருளாதார நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்கள். இன்னமா ஹஸ்ஸல் அக்கல் என்ன அப்படி விளக்கம் வரும். லா யகூமூன யானி அதனுடைய அர்த்தம் யௌமல் கியாமத்தி மின் குபூரிஹிம் கபூர்கள் இருந்து கியாமத் நாளில் அவர்கள் எழுப்பப்படுவதை அது குறிக்கிறது. எப்படி எழுப்பப்படுவார்கள் கியாமத் நாளில் தெரியுமா? தஃப்சீர் தேவைன்னா தஃப்சீருக்கு போலாம். அல்லது இத பாருங்க, இந்த உலூமுல் குர்ஆன் குர்ஆன் சம்பந்தப்பட்ட அடிப்படை விஷயங்கள் உள்ளடக்கப்பட்ட புத்தகங்கள் எக்கச்சக்கமா இருக்குது. அகீதா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் இந்த பாருங்க எத்தனை புத்தகம் என்று பாருங்க. கட்டாயமா ஷாமிலாவுடன் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். எந்த ஷாமிலாவுடன் தொடர்பு வச்சுக்கோங்கன்றதை கட் பண்ணி எவ்வளவு ஒரு ஷாமிலாவோட தொடர்பு வைக்க கூடாது, மக்தபத்து ஷாமிலாவுடன் தொடர்பை வைத்துக் கொள்ளுங்கள். பாருங்க குத்துபுல் மத்தின்கள் உள்ளடக்கப்பட்ட கிரந்தங்கள். மத்தின்கள் உள்ளது என்னது? ஹதீஸ் கிரந்தங்கள். முதலாவது இருக்குது முஅத்தா மாலிக் இமாமுடைய முஅத்தா, சஹீஹ் உல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம், சுனன் அபீ தாவூத், சுனன் திர்மிதி, சுனனுன் நசாயி, சுனன் இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத், முன்சஃப் இப்னு அபி ஷைபா, அஸ்-சுனனுல் குப்ரா லில் பைஹக்கியில் உள்ளது என்றது இதுதான் பைஹக்கி. இது அஸ்-சுனனுல் குப்ரா லில் பைஹக்கியுடைய சுனனுல் குப்ரா. திரும்ப பாருங்க முஸன்னஃப் அப்துர் ரஸாக், அஸ்-சுனனுல் குப்ரா லின் நசாயி, இப்படி நிறைய கிரந்தங்கள். சுனனு தாரமி, இதான் சுனன் தாரமி. முஸ்தஹ்ரஜ் அபி அவானாவுடைய முஸ்தஹ்ரஜ். எந்த கிதாப்ல இப்ப சஹீஹ் புகாரில ஒரு செய்தியை தேடணும் வேண்டாம், சஹீஹ் புகார்ல போயிட்டு வட்டி சம்பந்தமா தேடுறீங்கடா அடிச்சிங்கண்டா, இந்த சஹீஹ் புகார்ல 439வது செய்தி வட்டி சம்பந்தமா வருது, அடுத்தடுத்த செய்தி. இந்த மாதிரி இஸ்லாத்துல அடிப்படை மூலாதாரங்கள் சம்பந்தப்பட்ட குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து சர்ச்களை நீங்க தெரிய முடியும் என்றால், தேட முடியும் என்றால், ஆய்வு செய்ய முடியும் என்றால் நீங்க ஒரு தரத்தில் இருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். இது கட்டாயம் என்பது இல்ல, ஒவ்வொருத்தருடைய தரத்தை பொறுத்து. சில பேர் ஒரு துறை எடுங்களே, மாணிக்கக்கல் வியாபாரம், ஒருத்தர் சாதாரண வியாபாரியா இருப்பாரு, சாதாரணமா அவருக்கு சின்ன சின்ன கல்லை வித்து பழக்கம். சில பேர் இருப்பாங்க அதுல வித்துவான்களா இருப்பாங்க, கல்லை பார்த்தோன்னே கட்டின பார்த்தோன்னே ஆஃபர் அடிச்சிருவாங்க இல்லையா, துபா கூறா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. இப்படி எல்லாரும் எல்லாத்திலையும் வித்துவான்கள் இல்லை. எங்களுக்கு பல்லிகு அண்ணி வலவு ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தி தெரியும் என்றாலும் பிறந்து கேட்டு இதை காட்டின உடனே இதெல்லாம் நாங்க எங்க பாக்குறது, இனி அப்ப நாங்க எப்படி குறிப்பெடுக்கிறது, இப்படி மனசுக்கு எடுக்க கூடாது. இதுதான் இன்றைக்கு முக்கியமான பேச்சாளர்கள் குறிப்பெடுப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய சாஃப்ட்வேர். அவங்க இதைதான் பயன்படுத்துறாங்கடா, நாங்களும் அதை பயன்படுத்தினா எங்களுக்கும் அவங்க தரத்துக்கு வர இயலுமா இயலாவா, இந்த நம்பிக்கையைத்தான் நான் உங்களுக்கு ஊட்டுறேன். இது மட்டுமல்ல, இன்னும் பாருங்க, அடுத்ததா பாருங்க, இது ஒரு அழகான ஒரு சாஃப்ட் அல் ஜாமிஉல் ஹதீஸுன் நபவி, நபியுடைய ஹதீஸுகள். இப்ப மக்தபத்து ஷாமினால உங்களுக்குள்ள ஒரு நடைமுறை சிக்கல் என்ன என்று சொன்னால், உங்களுக்கு அறிவிப்பாளர் வரிசையில எந்த அறிவிப்பாளர் சஹியானது எது பலவீனமானது என்று உங்களுக்கு என்ன செய்ய முடியாது, தேட முடியாது. ஆனா ஒரே ஒரு சான்ஸ் உங்களுக்கு கொண்டு இருக்குது, என்ன தெரியுமா? இப்ப புகாரில பெரும்பாலான ஹதீஸுகள் சஹியானவை தானே, அப்ப வேற வேற ஆய்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தலையில வாசிப்ப வச்சு கொண்டு புகாரி அணுகணும். முஸ்லிமும் சஹியானது, நசாயி, திர்மிதி, அஹ்மத், அபூ தாவூத், இதுல நிலைமா சஹியுடைய தரத்துல பேர் வந்திருக்குதா? சர்ச்ல பாருங்க, சஹியுடைய தரத்துல பேர் இருக்குதாண்டி. சஹி என்ற பேர் எதுக்கு இருக்குது? சஹியுல் புகாரிக்கும் சஹி முஸ்லிம், சஹி இப்னு ஹிப்பான் என்று இருக்குது இன்னொன்று, இப்னு ஹிப்பானுடைய சஹி. இதை தாண்டி உங்களுக்கு சஹி என்ற அந்தஸ்தில் நேரடியாக கிதாபுடைய பேரே சஹி என்ற அந்தஸ்துல ரொம்ப குறைவா தான் பாக்குறீங்க. இப்ப அபூ தாவூத்ல ஒரு ஹதீஸ் வருது, அந்த ஹதீஸ் சஹியா லைஃபா தேடுறதுக்கு ஒரு ஷார்ட் மெத்தட் என்னன்னு சொன்னா, ஆனா இது 100% நம்பகமான ஒரு மெத்தட் இல்லை. 19ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த தலை சிறந்த ஒரு மார்க்க அறிஞர் தான்
ஷேக் நாசருத்தீன் அல்பானி அவர்கள். அவர் கூறாத கிதாப் இல்ல, தேடாத கிதாப் இல்ல, வாசிக்காத கிதாப் இல்லைன்ற அளவுக்கு நிறைய ஆய்வுகள் செஞ்சிருக்கிறார். அவர் அல்பேனியன், நான் அரப், அஜனி ஒருவர். ஆனால் மிகச்சிறந்த ஒரு வாட்ச் ரிப்பேரர். அவருடைய தொழில் என்னது? வாட்ச் ரிப்பேர் பண்றது. ஆனா மிகச்சிறந்த ஒரு ஆய்வாளர். அவர் என்ன பண்றாருண்டா, செஞ்சு வச்சுக்கிறார் ஒரு வேலை. பாருங்க, உங்களுக்கு லேசா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எடுக்கலாம் இந்த ஹதீஸுடைய தரம் சம்பந்தமா யோசிக்க. இந்த பாருங்க, குத்துபுல் என்ன வருது? குத்துப் இப்னு அபி துன்யா, குத்துபு தஹ்ரீஜ், குத்துபுல் அல்பானி. இந்த பாருங்க, இதெல்லாம் தெரியுமா? இமாம் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எழுதின எல்லா கிதாபும் இருக்குது. அதுல கடைசியில பாருங்க என்ன இருக்குது? கடைசியில யாராவது வாசிங்க. சஹீஹ் வ லஈஃப் சுனன் அபீ தாவூத். என்ன அர்த்தம்? அபூதாவுதில் உள்ள சஹீயான லைஃபான ஹதீஸுகள் என்று பிரிச்சிருக்கிறார். இப்ப இத கிளிக் பண்ணீங்கடா, அபூதாவுத் ஒரு ஹதீஸ் நம்பர் தெரியுங்களே. உதாரணத்துக்கு 369வது ஹதீஸ். பாருங்க, சஹீஹ் வ லஈஃப் சுனன் அபீ தாவூத் என்ற கிரந்தத்துல தஹ்கீகுல் அல்பானி, அல்பானியின் தஹ்கீக், அவருடைய முடிவு சாராம்சம் என்னது? இந்த ஹதீஸ் சஹீஹ். கீழே படிக்கிறார் பாருங்க, சஹீஹ். இந்த ஹதீஸ் சஹீஹானது. உங்களுக்கு ஒரு ஹதீஸ் கிடைக்குது. எப்படி கிடைக்குதுன்னா, இப்படி கிடைக்குது. உங்களுக்கு ஒரு திருமிதியில 2000 என்ற நம்பர்ல ஒரு ஹதீஸ் வருது. இப்ப நீங்க திருமிதியை போட்டு 2000 போடுறீங்க, என்ன வருது? ஹதீஸ் ஒன்று வருது. அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால் இன்னமல் ஹும்ம மின் ஃபைஹி ஜஹன்னம ஃபஅப்ரிதுஹா பில் மா. இந்த காய்ச்சல் இருக்குதே, காய்ச்சல், அதுக்கு என்ன சொல்றது? ஹும்மா. ஹும்மா உம்மா என்றா உம்மா, ஹும்மாண்டா காய்ச்சல். ஹே போட்ட ஹும்மாண்டா காய்ச்சல். அதுக்கு தான் சில பேர் ஹே ஒழுங்கா சொல்லு, ஆவ ஒழுங்கா சொல்லுன்னு கத்துவாங்க. நான் சும்மா சரி உம்மாக்கு போயிட்டு யா ஹும்மா என்ன காய்ச்சலே. உம்மா சில நேரம் காய்ச்சல் அடிப்பாங்களா? மண்டை குத்தேன்னு சொல்லாம இருந்தா சரி. அப்ப காய்ச்சல் என்பது நரகத்தின் வெப்பத்தின் ஒன்று, வெளிப்படக்கூடிய ஒன்று. அதை தண்ணீரை கொண்டு தனித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபான உங்களுக்கு தேடணும். இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்படி இருக்கத்தக்கன திரும்ப போறீங்க குத்துபுல் அல்பானி. அல்பானிக்கு போய், இது நாங்க திருமிதியில தானே பார்த்தோம், திருமிதியையும் சேர்த்து நசுக்கி விட்டுறீங்க. 2 ஹதீஸையும் காட்டும் பாருங்க. இந்த வார்த்தையை காப்பி பண்ணி போட்டனா பாருங்க, சுனனு திர்மிதியில அன்ன வந்துச்சு. ஹதீஸ் இன்னல் ஹும்ம மின் ஃபீஹ் ஜஹன்னம ஃபஅப்ரிதுஹா பில் மாஇ என்று வரக்கூடிய ஹதீஸ் அல்பானியோட தஹ்கீக் என்னது? சஹீஹ். இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் தானே. ஆனா இது 100% இதுல நீங்க ரிலை பண்ணல. அல்பானி இமாம் சஹீஹ் என்று சொன்ன சில ஹதீஸ்கள் பலவீனமானதாகவும் இருக்கும். அதுக்கூட வாசிப்புல தான் நீங்க என்ன செய்யணும்? டெவலப் பண்ணணும். ஆனா தற்போது ஓரளவு நம்பகம் வைத்து நீங்க பிகினர்ஸா இருப்பதனால இதுக்குள்ள நுழைஞ்சா தேடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குதா இல்லையா? இருக்குது என்றதை விளங்கிக்கோங்க. சரி, நீங்க கொஞ்சம் இப்படி தேடி 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 அட்வான்ஸ் ஆகிட்டீங்க. இந்த ஷாமிலால நான் ஏற்கனவே காட்டினது இந்த ஷாமிலாவை இவளை பாருங்க. இந்த ஷாமிலா இதுல ஒரு 5000க்கு உட்பட்ட கிதாபுகள் தான் இருக்குது. ஆனா இதுல 15000க்கும் மேற்பட்ட கிதாபுகள் உள்ளடக்கப்பட்டது. எத்தனை? 16000க்கும் மேற்பட்ட, 15 இல்ல 16000க்கும் மேற்பட்ட
எவ்வளவு பெரிய ஒரு கல்வி பொக்கிஷம் என்றதை சிந்திச்சு பாருங்க. இதை நீங்க யூஸ் பண்ண பழவினீங்கடா, இதுல உள்ள சும்மா ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு கிதாபா வாசிக்க தோடினா இந்த ஐக்கனுக்கு போகணும். எதுக்கு? இது ஒரு புக் மார்க் இருக்குது, அதுல போயிட்டாச்சு. இப்ப பாருங்க, அந்த ஏற்கனவே பாஸ்ல நாங்க தேடினோமே, தேடினது எல்லாத்தையும் தனித்தனியா காட்டுது. இந்த ஹதீசுன் நபவி தேடினீங்கடா, அஹாதீசுல் உம்மு முஃமினீன் ஆயிஷா அஹாதீஸ் இந்த ஒவ்வொன்றா வருது. இதுல புகாரி வரும் ஒரு இடத்துல. புகாரியை தேடலாம், முஸ்லிமை தேடலாம், அதபுல் முஃப்ரத் இருக்குது. இந்த ஷாமிலாம் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்க, லேசா காட்டுறது. குத்துபுல் செயல் புகாரியை தேடணும்டா, இப்படி கிளிக் பண்ணினீங்கடா, புகாரி பத்இல் வஹி ஸ்டார்ட்ல இருந்து வரும். இந்த எரோ மார்க்ல ஒவ்வொரு ஹதீஸா வாசி போலாம். ஒன்னாவது ஹதீஸ், கால சமீஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல் இன்னமல் அமாலு பின்னிய்யா. அதானே அது புகாரில வர முதலாவது ஹதீஸ். வ இன்னமா லிகுல்லி இம்ரிஇன் மா நவா ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு ஃபித் துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தன் யன்கிஹுஹா ஃபமன் கான ஹிஜ்ரத்துஹு எப்படி இலா மஹாஜர இலைஹி, அவன் எதுக்காக வேண்டி இஜ்ரத் செய்கிறானோ அதற்கான கூலியை பெற்றுக் கொள்வான். பொம்பளைக்கு இஜ்ரத் போனா பொம்பளையை பெற்றுக் கொள்வான், துனியாவுக்கு இஜ்ரத் போனா துனியாவை பெற்றுக் கொள்வான், அல்லாஹ்க்காக இஜ்ரத் போனா அல்லாஹ்வின் கூலியை அடைந்து கொள்வான். இந்த ஹதீஸ். இப்ப ஷாமிலா ஆபரேட் பண்றது ஒரு பேசிக் நாலேஜ் ஒன்று கிடைச்சிக்குது. இப்ப நீங்க டீப்பாக ஆய்வு செஞ்சு போனீங்கன்னா உங்களுக்கு ஷாமிலாக்கு பதிலாக அடுத்ததாக என்ன செய்யலாம், இந்த ஜாமியுல் ஹதீஸ் என்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேரை பாருங்க. இதுல இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு சிம்பிளானதுகள் மட்டும் சொல்றேன், நான் டீப்பானதுகள் சொல்லல. ஆய்வு செய்யக்கூடிய ஆலிம்களுக்கு அவங்க மதரசால 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டுல தான் ஷாமிலாவை எடுத்தே காட்டுவாங்க. முதல்ல எல்லாம் அரபை தான் கொடுப்பாங்க, அரப வாசி ஓது பலவு லுகத்து நகுவு என்று கொடுத்து கொண்டே இருப்பாங்க. சாஃப்ட்வேர் சொல்லி கொடுக்குறாங்களோ தெரியா, அப்படியே பார்த்தாலும் ஒரு 4ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு தான் இதெல்லாம் கையடிப்பாங்க. நீங்க மദ്രസா பக்கத்துக்கு எட்டி பார்க்காமலே கையடிக்க போறீங்க. இப்ப இன்ஷா அல்லாஹ் ஏலும், எங்களால ஏலும். நான் அப்படிதான் எட்டி பார்க்கலையே மദ്രസா பக்கத்து. நாங்க இப்ப அதை ஆபரேட் பண்ணலையா, இதை விளங்கலையா, இதை வாசிக்கலையா, பின்ன நடக்கலாம். கல்வியை நாங்க தேடி மேல பயணத்துல போயிட்டு கொண்டே இருக்கணும். அதுல பாருங்க, இந்த பாஸ் செண்டிக்குது, இதுதான் எங்களுக்கு இப்போதைக்கு தேவை. போயிட்டாச்சு. போயிட்டா சர்ஃபி ருவாத் ரெண்டு கேக்குது. வார்த்தையை தர்றீங்களா? சர்ஃபண்டா வார்த்தையில ஒவ்வொரு விதத்துல வரக்கூடிய வார்த்தையை தர்றீங்களா, வார்த்தையில தேடுறீங்களான்னு கேக்குது. அல்லது ரிவாயத்துல தேடுறீங்களா, ருவாத் ரிவாயத் செயின் தெரியுமா, அதுல வர்றீங்களான்னு கேட்கிறாங்க. எங்களுக்கு இப்போதைக்கு என்ன தெரியும், வார்த்தைகளை தேடவா, சர்ஃபை கொடுக்குறோம். என்ன சர்ஃபு? சும்மா இந்த வரலாற்றை யுஹர்ரிகு ஹதீஸை டைப் பண்ண வேண்டுவீங்க, உள்ள எல்லா கிரந்தங்களையும் எடுத்து தாண்டி கொடுக்குறோம். இந்த யுஹர்ரிகுன்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டதோ அது எல்லாத்தையும் காட்டுது. எப்படி காட்டுதுன்னு பாருங்க. அல் மஸ்தர் சஹீஹ் முஸ்லிம்ல யுஹர்ரிகுன்ற வார்த்தையில ஒரு ஹதீஸ் வந்திக்குது. அந்த ஹதீஸ் இலக்கம் 2206வது ஹதீஸ். சர்ஃபுல் ஹதீஸ் அது எந்த மாதிரி ரூட்ல இருந்து எங்களுக்கு வந்திக்குது என்றதை காட்டுது. ராவியுல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் அறிவிச்ச ராவி யாரு? ஜாபிர் இப்னு அப்துல்லா இப்னு அம்ருல் ஹஸ்ரஜி என்பவர் அறிவிக்கிறார். அடுத்ததா காட்டுது அல் ஹுக்குமு அல் ஹதீஸ், இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஹுக்கும் என்னை, தீர்ப்பு என்னை. அடுத்தது காட்டுது இந்த ஹதீஸ் எந்த இடத்துல, எந்த கிதாபுகள்ல, எந்த தலைப்புகள்ல அது போட்டிக்கிறாங்க. தபுவீபுல் ஹதீஸ், ஹதீஸுடைய தலைப்பு என்ன, எதுல வந்திக்குது எல்லாம் காட்டுது. இதெல்லாம் எங்களுக்கு பெருசா தேவைப்படுறது இல்லை. எது தேவை? அந்த ஹதீஸ். யுஹர்ரிகுவான்னு ஒரு வார்த்தையில வருது ஒரு ஹதீஸ் உண்டு, என்ன மாதிரி அந்த ஹதீஸ்ல அறிவிப்பாளர் என்று தேடும். இதுல காட்டுறாங்க பாருங்க அறிவிப்பாளர்களை. முஹம்மது இப்னு ஹாத்திம் என்ற அறிவிப்பாளர் தான் இந்த ஹதீஸ இமாம் முஸ்லிமுக்கு அறிவிச்சு கொடுத்திருக்கிறார். ஏன்டா இமாம் முஸ்லிம் சொல்றார், வஹத்தஸனி முஹம்மது இப்னு ஹாத்திம், எனக்கு முஹம்மது இப்னு ஹாத்திம் அறிவித்தார். இமாம் முஸ்லிம் சொல்றார். ஹத்தஸனா யஹ்யா இப்னு சயீத், அந்த முஹம்மது இப்னு ஹாத்திமுக்கு யார் சொல்லுகிறார்? யஹ்யா இப்னு சயீத் சொல்கிறார். அன்னி இப்னு ஜுரைஜ், அவருக்கு யார் சொல்லியிருக்கிறார்? இப்னு ஜுரைஜ் என்பவர் சொல்கிறார்.
அக்பரணி அத்தா, அவருக்கு அத்தா என்பவர் சொல்லி இருக்கிறார். சமயத்து ஜாபிர் இப்னு அப்துல்லாஹி ரலியல்லாஹு அன்ஹுமா, ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக, அத்தா கூறியதாக இப்னு ஜுரை கூற, இப்னு ஜுரை கூறியதாக யஹ்யா இப்னு சயீத் கூற, அவர் கூறியதாக முஹம்மது இப்னு ஹாத்திம். இந்த ஹதீஸ் சஹீஹ் இமாம் முஸ்லிமுக்கு வரதுக்கு கிட்டத்தட்ட அறிவிப்பாளர் சஹாபில இருந்து எத்தனை பேர் வர்றாங்க? 5 பேர். இதுல தான் சஹீஹ் ஹதீஸ் சஹீஹா லைஃப் ஆண்டு தேடுவாங்க. எப்படி தேடுவாங்க? முதல்ல இமாம் முஸ்லிமுக்கு சொன்ன முஹம்மது இப்னு ஹாத்திம் என்பவர் நம்பகமானவரான்னு தேடுவாங்க. இப்ப இந்த சாஃப்ட்வேர் செஞ்சு தந்திக்கிற லேசான வேலையை பாருங்க. இதை கிளிக் பண்றோம். முதல்ல என்ன செய்வாங்க தெரியுமா? இந்த முஹம்மது இப்னு ஹாத்திம் பேர்ல ராவிகள் சம்பந்தப்பட்ட புத்தகங்களை தேடுவாங்க. முஹம்மது இப்னு ஹாத்திம் என்பவர் யார்? அவருடைய வாப்பா யாரு? உம்மா யாரு? அவருடைய நம்பகத்தன்மை என்ன? கிதாபை புரட்டி புரட்டி தேடிட்டு தான் அறிவிப்பாளரை ஓகே பண்ணுவாங்க. இப்ப ஒரு கிளிக்ல, ஒரு தட்டுல அவருடைய மொத்த தகவலும் வருது பாருங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. மஅலூமாத், இந்த முஹம்மது இப்னு ஹாத்திமை நாங்கள் அறிந்து கொள்வோமா? அவரை பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன் என்னது? இஸ்மு ஷஹர், அவருடைய ஷஹ்ரத்து, அவருடைய பிரபல்யமான பெயர்கள். அல் குன்யத்து, அவருக்கு குன்யத் சிறப்பான பெயர். அல் லகபு, அவருக்கு அந்த லகபண்டா அந்த சின்ன பெயர் வைக்கிறது இதே சூட்டி பூட்டி என்றெல்லாம் வைப்பாங்க. கோட்டா அஸ்கஹா என்று வைப்பாங்க. ஒவ்வொரு பேர், மஞ்ச கண்ணு, மஞ்சள் எங்க போனான், பச்சை எங்க வந்துச்சு, இந்த மாதிரி செல்ல பேர் ஏதாவது வச்சிருக்க. சாபாக்களுக்கு நல்ல பேர் வச்சிருப்பாங்க. செல்ல பேர் என்னது? அது அவர் நசபு, அவருடைய நசபு, அவர் எந்த பகுதியை சேர்ந்தவர். அதே மாதிரி அவருடைய தபக்காத் என்னது, சனத்துல் வஃபாத்தி, அவர் மௌத்தா போன வருஷம் எல்லாம் வரும். 2வதுல வருது அக்வாலுல் உலமா. இந்த முஹம்மது இப்னு ஹாத்திம் என்பவரை பற்றி உலமாக்கள் சொன்ன கருத்து என்ன? முதல்ல யாரு சொல்லிக்கிறார்? அபு அஹ்மத் இப்னு அதி என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் சொல்லிக்கிறார். அவரை பத்தி கவுலுல் ஆலிம், அவரை பத்தி ஆலிமுடைய வார்த்தை என்னது? சிக்கத்துன், அவர் பலமான நம்பகமானவர். இப்ப விலகுதான் ராவிகள் எப்படி தேடுறாங்க. 2வதா தாரு குத்னி, இமாம் தாரு குத்னி சொல்கிறார். இங்க வருது இமாம் பேர், இங்க வருது அவர் சொன்ன கூற்று. இங்க இமாம் என்ன சொல்கிறார்? தாரு குத்னி சொல்கிறார் கவுலுல் ஆலிம் சிக்கத்துன், அவர் நம்பகமானவர். இப்னு ஹிப்பான் சொல்கிறார் ذكره في كتاب الثقات, இப்னு ஹிப்பான் அவர்கள் இந்த முஹம்மது இப்னு ஹாத்திம் என்பவரை பற்றி கிதாபு சிகாத்திலே பதிவு செய்திருக்கிறார். கிதாபு சிகாத் என்பது இப்னு ஹிப்பானுடைய நம்பகமானவர்கள், பலமான அறிவிப்பாளர்களுடைய பெயர்கள் உள்ளடக்கப்பட்ட, வரலாறு உள்ளடக்கப்பட்ட ஒரு புத்தகத்தின பேர். அதுல இவரை பத்தி குறிப்பிட்டிருக்கிறார். என்ன இவர் யாரு? பலமான ஆளு. அதே மாதிரி அப்துல் பாக்கி இப்னு கானிஹ் என்பவர் சதூக், உண்மையாளர் என்று சொல்கிறார். இந்த சிக்கத் என்றதை விட அது கொஞ்சம் தரம் கீழே, ஆனா நம்பகமானதுதான். அதே மாதிரி இப்னு ஹஜர் ஃபி தக்ரீப், தக்ரீப் என்ற நூலை இப்னு ஹஜர் சொல்கிறார் சதூகுன், அவர் நம்பகமானவர். ரூபமா வகும், சில பிரச்சனைகள் வரலாம், ஆனா நம்பகமானவர். இந்த மாதிரி உலமாக்கள் அவரை பத்தி என்ன சொல்லிக்கிறாங்க எல்லாம் வரும். யஹ்யா இப்னு மஈன் அவரை பத்தி என்ன சொல்கிறார்? கஸ்ஸாப், பொய்யர் என்றே சொல்லிக்கிறார். இப்ப இந்த ஹதீஸ என்னன்னு தேடணுமா இல்லையா? ஒரு அறிஞர் என்ன சொல்லிட்டாரு? இவர் மகா பொய்யர் என்றார். இப்னு ஹஜர் என்ன சொன்னார்? நல்லவர் தான், ஆனா சில பிரச்சனை இருக்குது. இப்ப இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்கள் என்ன செய்யணும்? இன்னும் தேடணும். ஏன் மத்தவங்க சிக்கத்தண்டு நம்பகமானவங்க என்று சொல்லிட்டு இன்னொரு அறிஞர் இல்ல பலவீனம், இட்டு கட்டப்பட்டவர், பொய்யர் என்று சொன்னார். இந்த ஆய்வு பண்ணுவாங்க. விலகுது உங்களுக்கு தேடுற மாதிரி. அடுத்தது ஷுயூக், இது உங்களுக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான். நீங்க படிக்க மேலதிகமா அறிஞ்சு கொள்வீங்க. பேசிக்கா இதை ஆபரேட் பண்ண தெரியுமெண்டா உங்களுக்கு சில ஹதீஸுகளுடைய தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம். ஷுயூக், இந்த முஹம்மது இப்னு ஹாத்திம் என்பவருடைய ஷேഖ்மார்கள், ஆசிரியர்கள் யார்? அடுத்தது தலாமீத், முஹம்மது இப்னு ஹாத்திம் என்பவருடைய மாணவர்கள் யார்? முஹம்மது இப்னு ஹாத்திம் என்பவருடைய மாணவர் யார்? முதல் மாணவர் ஃபர்ஸ்ட்டுக்கு பாருங்க யாரை போட்டுக்குது? இமாம் முஸ்லிம் ஆசிரியர். இவர் இமாம் முஸ்லிம் ஆசிரியரை யஹ்யா இப்னு முஈன் என்ன சொல்றாரு? இட்டு பொய்யர் என்றார். இப்ப ஆசிரியர்மார்களை நம்பி
கண்மூடித்தனமா என்ன செய்யக்கூடாது, சொல்றதெல்லாம் ஏத்துக்கொள்ளக்கூடாது. அடுத்தது இவருடைய மாணவர் தான் அபூதாவுத், இமாம் அபூதாவுத். உங்களுக்கு தெரியுமா இமாம் அபு ஹனீஃபா இருக்கிறார் தானே, மிகப்பெரிய ஒரு மார்க் அறிஞர் தானே. அவர் ஹதீஸ் கலையில் பலவீனமானவர், லஈஃப், பலவீனமான ஒரு அறிவிப்பாளர். அவர் ஏதாவது ஒரு ஹதீஸ்ல அபு ஹனீஃபா வந்தார் என்று வந்து அந்த ஹதீஸ் பலவீனம். ஆனா மிகப்பெரிய மார்க்க ஆய்வாளர். இப்படி மூல நூல்கள்ல இருந்து நாங்க என்ன செய்யணும், தேட வேண்டும். அதுக்குரிய ஒரு வழிகாட்டல் தான் இப்போ உங்களுக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு சொல்லி தரப்பட்டிருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ஸ் தேவையானவங்க ஃப்ரீ டைம்ல பென் டிரைவை கொண்டாந்து இந்த லேப்டாப்ல குத்தி கொண்டு எடுத்துக்கோங்க. சரியா? அரபு பேசிக்ஸ் எழுதுவோம் படிக்கணும். இப்ப அரபு மொழியில ஒரு அளவு விளக்கம் உள்ளவங்களுக்குரிய ஒரு வழிகாட்டல சொன்னேன். நமது மொழி தமிழ் மொழி தாய்மொழி, கல் தோன்றி மண் தோன்றா காலங்கள்ல முன் தோன்றிய செந்தமிழ் மொழி தமிழ் மொழி என்பதனால தமிழ் மொழியிலும் இஸ்லாமிய கல்வி ஒரு கடலாக பறந்து நிற்கிறது. அந்த கடல்ல இருந்து மார்க்கத்தை அறிஞ்சு கொள்ளணும் வேண்டா, குறிப்புகளை பெற்றுக் கொள்ளணும் வேண்டா, நீங்க தமிழ் மொழியில சரியான மார்க்கம் உள்ளடக்கப்பட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் எது தெரியுமா? எது என்று சொல்லுங்க. அதுதான் onlinepj.in. தமிழ் மொழியில ஒரு மார்க்கத்தை தேடணும் வேண்டா, ஒரு குறிப்பு எடுக்கணும் என்றாலும் இந்த ஆளுக்கு ஒரு சர்ச், இந்த பால்ஸை தான் சர்ச் என்று அரபுல பால்ஸ் என்னும், தமிழ்ல இங்கிலீஷ்ல சர்ச், தமிழ்ல தேடு வேணும்னா போட்டுக்கொள்ளலாம். பாருங்க எல்லாமே இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். பெரும்பாலான நீங்க நல்ல தரமான ஒரு மார்க்க அறிவாளியாக மாறணும் என்றால், தமிழ் மொழியில மார்க்கத்தை படிச்சு தேர்ச்சி பெறணும் என்றால், இந்த வெப்சைட்ல உள்ள இந்த சப் பட்டன்ஸ் இருக்குது, மெயின் பட்டன்ஸ் இருக்குது பாருங்க. முகப்பு, திருக்குர்ஆன், நூட்கள், வீடியோக்கள், பொருளாதாரம், கொள்கை, வரலாறு, வணக்கங்கள், கல்வி, ஹதீஸ்கலை, குடும்பவியல், நட்பண்புகள், தீய பண்புகள், இஸ்லாமும் கிறிஸ்தவமும், தௌஹீத் வரலாறு, இயக்கங்களின் பிரிவுகள், பிஜே வர்சஸ் டிஎன்டிஜே. அது எங்களுக்கு இப்போதைக்கு ஆய்வுக்கு குறிப்புக்கு தேவைப்படட்டும். இல்லாட்டி பிஜே வர்சஸ் டிஎன்டிஜே ஏதாவது ஒன்று எடுத்து போயிட்டு ஜும்மா மிம்பர்ல சொன்னா அது கேஸ் ஆகிரும். அது நிர்வாக ரீதியான பிரச்சனைகளை பேசுறதுக்கு தேவைப்படும். மருத்துவம், சுகாதாரம், ஆடை அலங்காரம், முஸ்லிம் அல்லாதவர்களின் ஐயங்கள், விமர்சனங்கள், தௌஹீத் உரைகள், விளக்கங்கள், பெண்கள் பகுதி, தப்சீர், இஸ்லாத்தின் சிறப்புகள், வாயில்லா ஜீவங்கள், தவீதுக்கு எதிரானவை, முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நல்லுறவு, விதஅத்துகள், அரசியல், சமூக பிரச்சனைகள். இதுக்காக ஏதாவது ஒண்ணு பட்டன்ல போடணும்னா சொல்லுங்க, அதையும் போடுவார். தேடி பாருங்க. தேவையான எல்லாமே அல்லாஹ்வோட அருளால பெரும்பாலும் கிடைக்கக்கூடியதா இருக்கு. இப்ப நீங்க திருக்குர்ஆன் எடுத்தீங்கடா பாருங்க, தமிழாக்கம், முன்னுரை, பொருள் அட்டவணை, தமிழ் மொழிபெயர்ப்பு, விளக்கங்கள், தமிழ் குர்ஆன் தமிழ் ஆடியோ, குர்ஆன் வசனங்களின் விளக்கம், அரபு மற்றும் தமிழ் ஆடியோ, குர்ஆனில் எழுதி ஓதிட, அரபு ஆங்கிலத்துல வேற, உருது மொழியில எவ்வளவு விஷயங்கள் இருக்குதுன்னு பாருங்க. நீங்க கொள்கை விளக்கத்துக்கு போனீங்கடா, இந்த கொள்கை விளக்கத்தை எப்படி போட்டிக்கிறாருன்னு பாருங்க. அல்லாஹுவை நம்புதல் என்ற தலைப்புல அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்கு. இந்த அல்லாஹுவை நம்புதல் என்றதை நீங்க கிளிக் பண்ணினீங்கடா, சில பேருக்கு அந்த சிங்களத்துல சொல்லுவாங்க ஹெமதாம தக்கின குக்குலகே கரமல சுதுயன். இந்த நாளும் பார்க்கிற கோழிட கரமல வெள்ளை கலர்ல இருக்குமா? இது எங்களுக்கு பார்த்து பார்த்து கணக்கெல்லாம் பெற்றுச்சா? ஒரு கல்வி பொக்கிஷம் இந்த இடத்துல இருக்குது. எல்லா கொள்கை சம்பந்தப்பட்ட, அல்லாஹ் சம்பந்தப்பட்ட எல்லாமே இருக்குது. தேட தேட தலைப்பு போட போட உங்களுக்கு கிடைச்சு கொண்டே இருக்கு. வேற உங்களுக்கு ஏதாவது பெண்கள் சம்பந்தப்பட்ட, இஸ்லாத்துல சிறப்புகள் சம்பந்தப்பட்ட, தௌஹீத் வரலாறு சம்பந்தப்பட்ட, கிறிஸ்தவம் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட, ஹதீஸ் கலை சம்பந்தப்பட்ட எல்லாமே தேடலாம். இப்ப இதுல போயிட்டு நீங்க வட்டி சம்பந்தமாக ஒரு தலைப்பு எடுக்கிறீங்க,
போய் தேடுது. இப்ப எத்தனை 55 ரிசர்ச் தந்திக்குது. கடன் வட்டி, கடன் என்றால் என்ன, வட்டி என்றால் என்ன? பண மதிப்பு குறைவதால் வட்டி வாங்கலாமா? இப்ப உங்களுக்கு வட்டியை பத்தி பேச சொல்றாங்க. சில பேர் சொல்றாங்க, நாங்க 2 வருஷத்துக்கு முதல் 1 லட்சம் கொடுத்து 2 வருஷத்துக்கு பிறகு அதே 1 லட்சத்தை எடுத்து அந்த 1 லட்சத்துக்கு பொறுமதி இல்லையே. 2 வருஷத்துக்கு முதல் வாங்கின 1 லட்சத்துல வாங்குற சாமர்த்தியம் 2 வருஷத்துக்கு பிறகு வாங்கலாவே. இப்ப நான் அந்த இன்ஃபிளேஷன் ரேட்டை, விலைவாசி ஏறின அந்த பொறுமதியை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளலாமா? இதை விளக்கணும். நீங்க ஜும்மால விளக்கணும் சொல்லி கிளை நிர்வாகி கேட்கிறான். இந்த விளக்கம் இதை போயிட்டு கிளிக் பண்ணீங்கண்டா தனியா உங்களுக்கு என்ன செய்யும் தரு. தான் வந்துச்சு. இது ஆடியோவா வீடியோவா இருக்குது. வீடியோவா கேட்டுட்டு அவர் என்ன வாதம், ஆதாரம் என்னன்றதை பார்க்கணும், வைக்கிற வாதம் என்னன்றதை பார்க்கணும். ஆதாரமும் வாதமும் மெச்சாவிச்சா கருத்தை ஏற்றுக்கொள்ளும். பி ஜெயினுலாப்தீன் என்பதனாலே கண்மூடி ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பெரிய பெரிய இமாம்களுக்கே நாங்க குர்ஆன் சொன்ன ஆதாரத்தோட சொன்னாதானே ஏற்றுக்கொள்ளணும் வேண்டும். அப்ப பிஜே என்றவர் சொன்னாலே கண்மூடித்தனமா ஏற்றுக்கொள்ளணும் என்றது இல்ல. வைக்கிற வாதம், அதுக்கு வைக்கிற ஆதாரம் மெச்சாகணும். இப்ப புல் ரொட்டி சாப்பிடணும் என்றதுக்கு ஆதாரம் கேட்டா, முட்டை ரொட்டி சாப்பிடுறதுக்கு ஆதாரம் காட்டினா சரி வருமா? கேட்டா ரொட்டி ரொட்டி என்று வருகிறது. எது ரொட்டி என்றதை சொல்லணும். தேங்காய் ரொட்டியா முட்டை ரொட்டியா? தேங்காய் ரொட்டிக்கு ஆதாரம் தேங்காய் ரொட்டியில. தேங்காய் ரொட்டி எதால செய்யறதுன்றதுக்கு தேங்காய் ரொட்டியோட மூலப்பொருளை வச்சு ஆதாரம் காட்டணும். முட்டை ரொட்டி எது செய்யறதுன்றதுல முட்டை ரொட்டிக்கு ஆதாரம் முட்டை ரொட்டியோட மூலப்பொருள் என்று சொல்லணும். ரொட்டி ரொட்டி என்று வந்ததுனால எல்லாம் ரொட்டி ஆகாது. அப்ப வாதம் சரியா, ஆதாரம் சரியா? ஆதாரம் என்று சொல்லி என்ன ஆதாரம்? அல்லாஹ் அல்லாதவர்கள் செய்மடுக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ் அல்லாதவர்களில் நான் அடங்க மாட்டேன். அல்லாஹ் அல்லாதவர்கள் தானே செய்மடுக்க மாட்டார்கள். நான் அல்லாஹ் அல்லாதவனா என்று ஒருத்தன் பேசினான்னு வைங்க. இப்படின்னு பேசுவானான்னு கேட்குறீங்களா? பேசுறான் ஒருத்தன் காத்தாங்குடியில இருந்து கொண்டு, கண்டதையும் பேசுறான், தூசணத்தையும் பேசுறான். நம்ம என்ன பேசல, எல்லாத்தையும் பேசுறான். இப்படி பேசுவாங்க. சம்பந்தம் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த மாதிரி தேடலாம். அப்போ onlinepj.inல உங்களோட வாசிப்பு இருக்கணும். தேவைக்கு மட்டும் தேடுறதுக்கு அதை வைக்காம, ஃப்ரீ டைம் கிடைக்கும் போது முகநூல்ல நீங்க பின்னுக்கு அலையாம ஆன்லைன் பிஜேல போயிட்டு ஒவ்வொரு கட்டுரையா வாசிங்க. அறிஞர் பிஜேட வீடியோக்கள் மட்டும் உள்ள ஒரு தளம் இருக்குது. 10,000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்குது. எத்தனை வீடியோக்கள்? இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. கேள்வி பதில்கள் எத்தனையோ ஆயிரங்கள். நீங்க கேட்கறதுக்கு தான் உங்களோட வாழ்நாள். அதாவது அது ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய அருளால அவருடைய வாழ்க்கையில ஆய்வுகள் செஞ்சு தேடி அதை மக்கள் மத்தியில சுருக்கமாக விளங்கக்கூடிய தமிழ்ல அனைவருக்கும் புரியக்கூடிய விதத்துல எடுத்து வச்சிருக்கிறத நாங்க பார்க்கறதுக்கு எங்களோட ஆய்வு போதான்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவு தேடி, அவ்வளவு ஆய்வுகள் தேட 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 வருது. அது அல்லாஹ் அவருக்கு செஞ்ச ஒரு அருள். அப்ப நாங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளும், அந்த அறிவை யூஸ் பண்ணிக்கொள்ளும், அதை செஞ்சுக்கொள்ளும். onlinepj.in என்பது தமிழ் மொழியில நீங்க குறிப்பெடுக்கிறதுக்கு, சோர்ஸ் தேடுறதுக்கு முக்கியமான ஒன்று. அடுத்தது இது நிறைய பேருக்கு ஃபெமிலியரான ஒரு வெப்சைட் தான். பயான் குறிப்புகள், தமிழ் பயான் பாயிண்ட்ஸ். இது இந்தியால திருச்சி ஃபாரூக் என்ற ஒருத்தர் தான் செய்கிறார்ன்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தகவல். அவர் என்ன பண்ணுவார்ன்னு சொன்னா, தௌஹீத் அடிப்படையில, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் எழுதப்பட்ட புத்தகங்கள், ஆக்கங்கள், குர்ஆன் சுன்னா அடிப்படையில எந்தெந்த இணையதளங்களை எது போட்டு இருந்தாலும் எல்லாத்தையும் கொண்டாந்து என்ன செய்வார், இதுக்குள்ள போட்டுருவார். அப்ப பல இடங்கள்ல போயிட்டு தேடுறது எங்களுக்கு இந்த ஒரு இடத்துல தேடி எடுக்கலாம். அது அந்த நபருடைய ஆக்கங்கள் இல்லை, அறிஞர் பிஜேட ஆக்கங்கள், வேற வேற குர்ஆன் சுன்னா அடிப்படையில எழுதின ஆய்வு கட்டுரைகள், ஆக்கங்கள், ஒரு தலைப்பு வாரியிலான சட்ட திட்டங்கள் எல்லாமே இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது இருக்குது. எதை சர்ச் பண்ணாலும், எதை நாங்க ரிசோர்ஸா இப்ப கொடுத்தாலும், எதை மூலாதாரமா தந்தாலும் தேடி கருத்தையும் ஆதாரத்தையும் மேட்ச் பண்ணி குறிப்பெடுக்கிறது உங்களோட கையில தான் இருக்குது. விளங்கிச்சா உங்களுக்கு? கண்மூடித்தனமா எதையும் நம்பி போக கூடாது. வாதம் ஆதாரம் சரியா, ஹதீஸ் சரியானதா,
ஓரளவு உங்களோட வாசிப்பு திறன்ல நீங்க அதை தேடி கண்டுபிடிக்கணும். ஆனா பெரும்பாலும் நம்பகம் மிகுந்த ஒரு தகவல் நிறைந்த இணையதளமா இருக்குது. ஏண்டா குர்ஆன் சுன்னால எழுதப்பட்ட ஆக்கங்கள் மட்டும்தான் இதுல போடப்பட்டிருக்குது. மதுஹப் சிந்தனைகள், தரீக்கத்து சிந்தனைகள் எதுவுமே இதுல கலப்படமாகல. அதனால பயப்படாம என்ன செய்யலாம், தலைப்பு வாரியாகவே 10 நிமிஷத்துல பேசுறதுக்கு உங்களுக்கு பயான் தேவைண்டா 10 நிமிட உரைகள்ல போயிட்டு எடுக்கலாம். அப்ப இந்த தலைப்பு இங்க போட்டு இருக்குது பாருங்க. ஒவ்வொண்டா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வரலாறு என்ன, அரபு இலக்கணம் படிக்கணுமா, அரபு குறிப்பு, அரபுலே அவங்களுக்கு குறிப்புகள் வேணும். வந்து பாருங்க, அரபுலே குறிப்பு இருக்குது. இது அரபுலே ஒரு குறிப்பு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி அரபுல ஒரு குறிப்பு. இப்ப நீங்க இந்த அரபை வாசிச்சு புரிய கொள்ளக்கூடியவங்களா இருந்தா இந்த அரபு குறிப்பு எடுத்து உங்களுக்கு என்ன செய்யலாம், ஒரு பயான பண்ணலாம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு இதுல இருந்து எடுக்கலாமா இல்லையா? எடுக்கலாம். அதே மாதிரி எல்லாம் இருக்குது பாருங்க. இந்த சட்டங்கள், நபிமொழிகள், தஃசீர்கள் சம்பந்தமா நிறைய பெண்கள் பகுதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எந்த தலைப்புல வேணுமோ இதுவரை காட்டும். என்னன்னா அந்த இதை செய்யறவருக்கு அல்லாஹ் அருள் புரியணும். அவருடைய முயற்சி என்னது, ஏற்கனவே சொல்லப்பட்டதுன்னு ஒரு இடத்துக்கு கொண்டாந்து சேர்த்து தர்றாரு. குறிப்பு எடுத்துக்கோங்க, பயான் குறிப்புகள் என்றே தலைப்பு போட்டு தர்றான் மனுஷன். சில பேர் பேசின பயான்கள் அந்த உரை நடையிலே எழுதப்பட்டு ஆதாரங்கள் அரபுலே. இப்ப உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா இங்க உங்களுக்கு நீங்க இப்ப வந்து வட்டி சம்பந்தமா இங்க தேடுறீங்க, எங்க இந்த இணையதளத்துல சட்டி என்று வருது, வட்டி என்று அடிச்சா வட்டிக்கு எதிரான இது ஒரு இந்த 2:30 போட்டா ஏதாவது புக் ஒன்றுட பாட்டை தூக்கிக்கிறார் என்று அர்த்தம், ஒரு புக்ட பாட்டு ஒன்றை தூக்கிக்கிறார் என்று அர்த்தம். குறிப்பா தேடுறதா இருந்தா நம்பர் இல்லாம வரதுல பாருங்க. குறிப்பு புக்கை வாசிக்கிறதா அதை போயிட்டு வாசிங்க. வட்டி இல்லாத பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் கூடுமா, கூடுதல் வாதங்களும் பதில்களும், அது ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட ஒரு அறிவு வேணும் வேண்டாம். எனக்கிட்ட நேத்து ஒருத்தர் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலமா ஷேர் மார்க்கெட் சம்பந்தமாவே பேசி கொண்டார். அப்ப அது சம்பந்தப்பட்ட குறிப்புகள் தேடுறதுக்கு இதுகள் எங்களுக்கு உதவலாம். வட்டி சம்பந்தம் இந்த பாருங்க, வட்டிக்கு தீர்வு இஸ்லாம் மட்டுமே. இப்ப ஒரு திருமண பிரச்சாரம் வட்டி சம்பந்தமா செய்ய சொல்றாங்க. நீங்க உடனே போயிட்டு வட்டிக்கு தீர்வு இஸ்லாம் தான் என்று தலைப்பை போட்டு வட்டி என்று அடிச்சு இந்த தலைப்பை செலக்ட் பண்றீங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் வட்டி எப்படி போட்டிக்கிறான்னு பாருங்க. நாங்க ஏற்கனவே தேடினோம் அந்த வசனம், அல்லதீன யகுலூன ரிபா லா யகூமுன இல்லா கமா யகூமுல் லதீ யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். அந்த வசனத்தை போட்டிக்கிறாங்க பாருங்க. 2:275 இறைவனுடன் போர் பிரகடனம், மறுமையில் கிடைக்கும் தண்டனை, வட்டி சம்பந்தப்பட்ட ஹதீஸ் கோர்வையில இருக்குது. இப்ப இதை என்ன செய்யலாம், உங்களுக்கு அப்படியே காப்பி பண்ணி வேர்ட் ஃபைலுக்கு பேஸ்ட் பண்ணி அல்லது பார்த்து எழுதி குறிப்பெண்ண தயாரிச்சு கொள்ளலாமா இல்லையா? இது ஆரம்பத்துல மட்டும் இதை நீங்க செய்யணும். எடுத்தெடுப்புல அதே தூக்கி போட்டீங்கன்னா பெரும்பாலும் இது யாராவது பேசின ஒரு பயானதான் போட்டிப்பார். யாராவது பேசின ஒரு பயானதான் இவர் நோட் எடுத்து போட்டிக்கிறாரு. இதே நீங்க பண்ணினா நீங்க அதை என்ன பண்ணிக்கிறீங்க, ரிப்பீட் தேவையா? தேவையில்லை. ஆனா உங்களுக்கு வேற கோணத்துல இந்த ஆதாரங்களை முன்வைக்கலாம். அதுக்கு இந்த ஹதீஸ்கள், லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகில ரிபா வ மூகிலஹு வ காதிபஹு வ ஷாஹிதஹு குன் சவாஉன், அவங்க எல்லாமே சமமானவர்கள். இந்த சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல 3258. இதுல விசேஷம் என்னன்னா, இப்ப நீங்க முஸ்லிம்ல 3258 இப்படி நீங்க நீல கலர்ல போட்டீங்கதா, அதை நீங்க தேடினா முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் சம்பந்தப்பட்ட ஒரு அல்பானி இமாம் ஒரு ஹதீஸுக்கு தஹ்கீக் போட்ட மாதிரி தமிழ்ல இந்த ஆளு சேர்த்து போட்டிக்கிறாரு பாருங்க. ஹதீஸின் தரம் சஹி, பலமான செய்தி. இப்ப தமிழ்ல ரிசர்ச் பண்றவங்களுக்கும் பலமான பலவீனமான ஹதீஸ்கள் தேடுறதுக்கு ஒரு தளம் இருக்குது. ஹதீஸ போட்டுட்டு அந்த ஹதீஸ் சஹியானது என்று போட்டிக்கிறாங்க. இவ்வளவு தான். சஹி என்றது மட்டும் தான் இமாம் அல்பானி போட்டாரு. யாரு எதனால சஹி என்றது போடலையே, பலவீனம் என்றாதான் காரணத்தை போடுவாங்க. இப்படி போட்டு இந்த மாதிரி ஒரு பயனுள்ள ஒரு பயான் குறிப்புகளுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் பயான் குறிப்புகள். சரியா? அதையும் பார்க்கலாம். அடுத்ததாக நீங்க ஹதீஸுகளை பத்தி ஓரளவு தெளிவுகள் பெறணும் என்றா இதே போன்ற இந்த ஹதீஸ் தமிழ் பிரவுசர் என்று ஒரு பிரவுசர் உண்டு. இதே
ஆக்கள் சம்பந்தப்பட்டு செய்யறாங்க. அதுல ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட எல்லா ஆக்கங்களும் இருக்குது. ஹதீஸ்கள் என்றால் என்ன? அறிவிப்பாளர்கள் என்றால் யாரு? ஹதீஸை ஆய்வு செய்யும் முறை என்ன? சதூக் என்னும் தரமுடைய அறிவிப்பாளர். நான் சதூக் என்று சொன்னேன், சிக்கத் என்ற தரத்துல இருக்கிறாங்க, சதூக் என்ற தரத்துல 2ஆம் தரமா இருக்குது. அந்த சதூக் என்னும் தரமுடைய அறிவிப்பாளர் யார்? பலவீனமானவரின் கூடுதல் தகவல் எப்போது ஏற்கப்படும்? முர்சலுல் கஃபி, தத்லீஸ், இவற்றின் வித்தியாசம் என்ன? இப்படி ஹதீஸ்களை சம்பந்தப்பட்ட ஆக்கங்கள் எதுல இருக்குது? தமிழ் மொழியில இருக்குது. இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் உங்களுக்கு தகவல் பெற்று தரக்கூடிய ஒரு தளமாக இருக்குது. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான ஒரு வெப்சைட் இருக்குது. அதுதான் ரஹ்மத் பப்ளிகேஷன். ரஹ்மத் பப்ளிகேஷன் என்ன செஞ்சாங்கண்டா, நானத்தம்பிமார்கள் வைங்களே, அவங்களோட உம்மா ரஹ்மத் உம்மா மௌத்தா போடுறாங்க. உம்மோட பேர்ல சதகத்துல் ஜாரியாவாக நன்மை சேரணும் என்ற நோக்கத்துல ரஹ்மத் ட்ரஸ்ட் என்று, ரஹ்மத் அறக்கட்டளை என்று ஒரு ட்ரஸ்டை உருவாக்குறாங்க. அந்த ரஹ்மத் ட்ரஸ்ட் சார்பாக நிறைய ஹதீஸ் கிரந்தங்கள் என்ன செய்யறாங்க? மொழிபெயர்த்து பணி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. அவங்க தான் முதலாக சஹீஹுல் புகாரிய தமிழாக்கம் செஞ்சு வெளியிட்டாங்க. ஆனா தமிழ் பேசும் உலகத்துல முதலாவதாக சஹீஹுல் புகாரிய தமிழாக்கம் செஞ்சவர் யார்? யாரு? பி ஜெயினுல் அப்தீன் அவர்கள். முதலாவதாக 1990 சொச்சங்கள் 80 சொச்சங்கள்லயே யாரு அல்ஜன்னத் பாக்குறவங்க? அந்த டைம்ல பாத்திக்கிறவங்க ஹதீஸ் தமிழாக்கம் வருமா இல்லையா? ஹதீஸ் தமிழ் மொழிபெயர்ப்பு சும்மா வராது, குறிப்போட வரும். இந்த ஹதீஸ் சஹீஹா லைஃபான். திருமிதிய மொழிபெயர்த்தார். அபூதாவுத் அந்த டைம்லயே மொழிபெயர்ப்பு வந்துச்சு. நசாயிட மொழிபெயர்ப்புகள், திருமிதிய ஜாமியு திருமிதியன்னு ஒரு மொழிபெயர்ப்பை வெளியிட்டார் அறிஞர் பிஜே அவர்கள். அவங்க அறிஞர் பிஜே தான் முதலாவதாக தமிழ்ல புகாரியா மொழிபெயர்த்தார். சின்ன 2 வால்யூம் போட்டார். இந்த அளவுக்கு A4 சைஸ்ல 2 வால்யூம். அதோட நின்றுச்சு. என்ன, அவருக்கு பொருளாதார பிரச்சனை இருந்துச்சு. பிறகு இந்த ரஹ்மத் அறக்கட்டளை அவங்க பொறுப்பெடுத்து அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த ஸ்டைல்ல அதை ஃபாலோ பண்ணி மொழிபெயர்க்க ஆரம்பிச்சாங்க. அதை ரஹ்மத் பப்ளிகேஷன். இப்ப போன்ல இது காட்டுது இல்ல, ஆரம்பத்துல காட்டுச்சு. போன்ல என்ன செஞ்சிட்டாங்கன்னா அக்கௌண்ட் டெவலப் பண்ணிட்டாங்க. அந்த அப்புக்கு நாங்க காசு கட்டி தான் உள்ள போகணும். சில நேரம் மெயின்டெனன்ஸ் செலவுகள் தேவைப்படுதோ தெரியும் அவங்களுக்கு. ஆனா வெப்சைட்ல ரஹ்மத் அறக்கட்டளை பப்ளிகேஷன் இருக்குது. இதுல குயிக் சர்ச் இருக்குது. இதுல புகாரில ஒரு ஹதீஸ் நம்பர் உங்களுக்கு பார்க்கணும் வேண்டாம், 3500வது செய்தி பார்க்கணும் வேண்டாம். இந்த வருது பாருங்க, எப்படி வருது? அரபியும் தந்து மொழிபெயர்ப்பையும் தருது. இப்ப உங்களுக்கு முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ பார்க்கணும் வேண்டாம், முஸ்லீம்ல 3500வது ஹதீஸ். அதுல அரபு இல்ல, இன்னும் அரபு போட்டு இல்ல, தமிழை மட்டும்தான் போட்டிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ரஹ்மத் அறக்கட்டளையிட ரஹ்மத் பப்ளிகேஷன் என்ற வெப்சைட் ஊடாக புகாரி முஸ்லிமா தேடி. இப்ப நம்பர் தெரியா, புகாரில வர ஹதீஸ் வாசகம் தெரியுமா உங்களுக்கு? என்ன வாசகம்? புன்னகை சரியா? ஸ்பெல்லிங் சரியா? புன்னகை என்றதுல எனக்கு அந்த அதிர்ஷ்ட புன்னகை என்ற ஒரு வார்த்தை வருது, ஞாபகத்துல இருக்குது. அரபுல இதுல தேடலாம், தமிழ்ல தான் தேடல. அப்ப புன்னகை இப்ப வருது பாருங்க, என்னது? அப்போது அவர்களது முகம் புத்தகத்தின் பக்கத்தை போன்று பொலிவுடன் இருந்தது. லீனா கோடா வந்திக்குது, பொலிவுடன் இருந்தது. பிறகு அவர்கள் எங்களை பார்த்து மகிழ்ந்தவர்களாய் புன்னகை புரிந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து மகிழ்ச்சியினால் நாங்கள் தொழுகையில் கவனம் சிதறி குழம்பி விடுவோமோ என்று எண்ணினோம். ரசூல்லாவை பார்த்த மகிழ்ச்சியால தொழுகட கவனம் போகும் என்று ரசூல்லாவை பார்த்து புன்னகை, அந்த ரசூல்லா கடைசி டைம்ல கஷ்டப்பட்ட அந்த செய்தி ஒன்று வருது. அப்ப இந்த மாதிரி புன்னகை என்ற வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருமோ அது எல்லாத்தையும் தேடலாம். உங்களுக்கு ஞாபகம் வருது, இப்படி 2ஆ நீங்க கொடுத்தீங்கன்னா ஒத்த வார்த்தை எங்கெங்கெல்லாம் வருதுன்றதை காட்டும்.
சர்ச் எக்ஸாக்ட் ஃப்ரேஸ். புன்னகை பூத்தார்கள் என்றே வரக்கூடிய வார்த்தையை தேடுங்கண்டா. அது மட்டும் இருந்தா காட்டும், இல்லாட்டி இல்லைன்னு சொல்லு. என்ன சொல்லுது? இல்லைன்னு. புரியுச்சா? இது தேடுற முறை. இதே சஹீஹ் முஸ்லிம்ல நீங்க தேடுறதா இருந்தா முஸ்லிமை போட்டு தேடுங்க. முஸ்லிம்லயும் அந்த வார்த்தையில இல்லை. புன்னகையில் இருக்குதான்னு தேடுவோம். பூத்தார்கள் என்று தனியாக புன்னகைத்தவர்களாக தான் வருது. அப்ப சஹீஹ் முஸ்லிமையும் சஹீஹ் புகாரியையும் ரஹ்மத் பப்ளிகேஷன் இந்த வெப்சைட் ஊடாக உங்களுக்கு பார்க்கலாம். இதை வாசிச்சா உங்களுக்கு குறிப்பு சேகரிக்கிறதுக்கு அரபை தேடுறீங்க, தமிழை தேடுறீங்க, வச்சு கொள்றீங்க, உங்களுக்கு கண்டென்ட் என்ன செய்யுது? தயாராகுது. அடுத்தது பாருங்க, இப்படியே வந்து உங்களுக்கு இந்த வெப்சைட்ல இஸ்லாமிய புறம் பிளாக்ஸ்பாட் ஒருத்தர் செய்யறாரு. இதுல எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் பிடிஎஃப் எடுக்கலாம். உங்களுக்கு என்னென்னதுல? புகாரி ஹதீஸ் கிரந்தத்துல பிடிஎஃப், முஸ்லிம் ஹதீஸ் கிரந்தத்துல பிடிஎஃப், அபூதாவுத் பிடிஎஃப், முஸ்னத் அஹ்மத் பிடிஎஃப், ரியானுஸ் சாலிஹின் பிடிஎஃப், இந்த மாதிரி எல்லாத்தையும் புலூகுல் மராம்ட பிடிஎஃப், முஅத்தாட பிடிஎஃப் எடுத்து தேடலாம். புகாரிட பிடிஎஃப் என்றா புகாரியை கிளிக் பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு சோர்ஸ் கனெக்ட் பண்ற இடத்தை நான் சொல்லித்தரேன். பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தெரியும் தானே? அந்த வந்துருச்சு. உங்களுக்கு சர்ச் பண்ணி கொண்டு போகலாம். எத்தனாவது நம்பர்ல நீங்க தேடுறீங்களோ 25வது பக்கம் என்ற 25வது பக்கம் இதை டவுன்லோட் பண்றா டவுன்லோடும் பண்ணிக்கொள்ளணும். டவுன்லோட் கொடுத்தா டவுன்லோட் ஆகும். இப்படி ஹதீஸ்களையும் குர்ஆன் வசனங்களையும் உங்களுக்கு என்ன செய்யலாம்? நேரடியாக ஹதீஸ் துறைக்கு சென்று அரபுலோ அல்லது தமிழ் மொழியிலையோ உங்களுக்கு தேடுறதுக்குரிய வாய்ப்பு இது. இதுல இருந்து உங்களோட குறிப்புகளுக்கு தேவையான தகவல்களை பாக்குறீங்க. அப்ப முந்தைய பேச்சாளர்களுடைய பேச்சுக்களை கேட்கறது குறிப்பு சேகரிக்கிற ஒரு முறை மட்டும்தான். அந்த முறையும் மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முறை என்பது அல்ல. அடுத்தவன் பையனை காப்பி பண்ணி பேசுறது அது ஒரு விதமான அடிச்சாங்காப்பி தானே, அது சரி வராது. மேக்சிமம் நீங்க உங்களோட முயற்சியில் என்ன செய்யணும்? தேடி எடுக்க பார்க்கணும். அப்படி பார்த்து உங்களுடைய குறிப்புகளுக்கு தேவையான வாசகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நீங்க என்ன செய்யணும்? உங்களோட குறிப்பை தயாரிச்சு கொண்டு அதுக்கு பிறகு அந்த பேச்சுக்கலையில உள்ள அந்த நுட்பங்களை கருத்துல கொண்டு அதை வச்சு நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். எடுத்த குறிப்பை எடுத்து கோர்வையா வச்சுக்கொள்ளணும். குறைஞ்சது எத்தனை நாளைக்கு முதல் நீங்க ரெடி ஆகணும்? குறிப்புக்கு தயாராகிறதுல முறை என்னன்னு சொன்னேன், அதோட அவசியத்தை சொன்னேன், எந்த இடத்துல இருந்து குறிப்புக்கு தேவையான தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னேன். இப்ப என்ன சொல்றேன்டா, குறிப்பு நீங்க ரெடி பண்றீங்க, எடுத்தாச்சு, ஒரு ஐடியா வருது, இந்த இடத்துல இருந்து வட்டி சம்பந்தமா எடுக்கிறீங்க, இந்த இடத்துல இருந்து நீங்க பொருளாதாரம் சம்பந்தமா எடுக்கிறீங்க, பெண்கள் சம்பந்தமா எடுக்கிறீங்க, நபித்தோழர்களோட தியாக வரலாறு எடுக்கிறீங்க, குறிப்புகள் எடுத்தாச்சு. ஒரு குறிப்பை எடுத்தா அந்த குறிப்புல வெறும் குர்ஆன் வசனம் ஹதீஸ் மட்டும் இருந்தா சரி வராது. பேச்சுக்கலையில சொல்லி தந்தாங்க தானே, என்ன இருக்கணும்? சுவாரஸ்யப்படுத்துற, சிந்தனைகள் தூண்டுற சில தகவல்களை போட்டு, நடைமுறை உதாரணங்களை போட்டு, பழமொழிகளை போட்டு. உதாரணத்துக்கு என்ன சொல்லலாம்? ஒரு பழமொழி, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான், அப்படியா? சிலவங்க பேசுவாங்க புதுமொழிகள், என்னது? கேட்கறது பிச்சை, ஏறுறது பல்லாக்கல, இந்த மாதிரி சில வார்த்தைகள் இதுகளை போட்டும் பேசுவாங்க. எச்சி கையில காக்கா விரட்ட மாட்டேன்ற கஞ்ச பிசுனாரி. சில வார்த்தைகள் அந்த கருத்தை பதிவு செய்யறதுக்கு இந்த மாதிரி சில விஷயங்கள். உதாரணத்துக்கு, கேட்கிறவன் கேவேன்டா எரும மாடு ஹெலிகாப்டர் ஓடும். இதுகளை கொஞ்சம் கவனமா என்ன, சினிமா டயலாக் போட்டுறாங்க. சந்தானத்துல பேச்சு, அடுக்கு மொழியில கவுண்டர் கொடுக்கறது,
ஒருத்தர் பேசினார், நம்ம தாய் ஒருத்தர் ஒரு திருமண பிரச்சாரத்துல என்ன பேசினார் தெரியுமா? அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படியே அப்படி ஒரு ஜோக் கொண்டு போகும். அந்த ஜோக்கை பார்த்தோ இல்லையோ தெரியும், அடிச்சாண்ட அப்பாயின்மெண்ட் ஆர்டர். இவர் எதுக்கு சொன்னாரண்டா அது அடிச்சாண்ட தட உத்தரவுன்றதுக்கு அந்த ஸ்டைல்ல அந்த ராகத்திலே வந்தாங்க. அப்ரசன்டிகளா என்றாரு. அப்ரசன்டிகளை பத்தி எங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்க? வடிவேல் ஜோக்ல தான் பாப்பீங்க. இப்ப கேட்கிறவன் என்ன நினைப்பான்? அவனும் படம் பார்த்திப்பான். ஓ மாப்பிள்ள படம் பார்க்கிறாரு, ஓ நல்ல ஜோக்கா இருக்கிறாரு. வாழைப்பழ கதை சொல்றது, இந்த வாழைப்பழ கதை மாதிரி. அந்த வாழைப்பழம் என்ன கேட்டா இந்த வாழைப்பழம், இந்த வாழைப்பழம் என்ன கேட்டா அந்த வாழைப்பழம். இந்த கவுண்டாமணி செந்தில் காமெடியா சொல்றது. சினிமா காமெடிகள், சினிமா அடுக்குமொழியில் உள்ள டயலாகுகள், பஞ்ச டயலாகுகள் நீங்க உருவாக்குங்க வேணுமெண்டா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள். அவர்கள் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொல்லிவிட்டா உண்மையிலே ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்னதை விட்டு 1000 தடவை சொன்ன மாதிரி தானே. அதானே நாங்க இவ்வளவு அச்சொட்டா பின்பற்றோம். அதுக்காக கண்ட சினிமா கூத்தாடிகளோட டயலாக் ரசூலுல்லாஹ் சம்பந்தப்படுத்தி பேசினா பாக்குது, என்னடா இது சினிமா குப்பை, சினிமாவை கொண்டு வந்து இதுல தொடர்பாக்கி பேசலாம். அப்ப பேச்ச சுவாரஸ்யப்படுத்துற மாதிரிக்கு பழமொழிகள், புதுமொழிகள், நடைமுறை உதாரணங்கள், பஞ்சு டயலாகுகள் பேசலாம், பிரச்சனை இல்லை. ஆனா கண்டிப்பாக சினிமாவை தவிர்த்து கொள்ளுங்கள். வாடா 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 அடிப்பமா, வாடா வாடா வாடான்றது யார ஞாபகத்துக்கு வரும்? வடிவேல தான் ஞாபகத்துக்கு வரும். இது ஜும்மா மிம்பர்ல சொன்னா அவ்வளவுதான். பிரபல்யமான பேச்சாளர்களுக்கெல்லாம் இது நடந்திருக்குது. அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க திருமண பிரச்சாரத்துல. அதுவும் ஒரு முக்கியமான எதிர்ப்பு பிரச்சாரம் உண்டு. எங்களை திருமண பிரச்சாரத்தை தடுத்து சுன்னத் ஜமாத்தாக்கள் போலீஸுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து பெரிய பிரச்சனையாவின ஒரு திருமண பிரச்சாரத்துல அனுப்பினாங்கடா அப்ரசன்டிகளா வாங்கடா அப்ரசன்டிகளா வாங்கடாண்டு பொறவு பயான் முடிஞ்சோடனே தான் ஆளுக்கு என்ன அப்ரசன்டிகளான்னு சொல்றீங்க, ஆக்கள் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நான் சொல்லல, ஒரு தாய் சொல்லிட்டாரு. அப்ப யோசிச்சு பேசணும், சுவாரஸ்யப்படுத்தணும், தகவல்களை எடுக்கணும், தொகுக்கணும். வசனங்கள் இப்ப பொதுவா ஒரு தமிழ்ல ஒரு பேச்சாளர் ஆகிறதுக்கு திருக்குறளை தெரிஞ்சிக்கணும். அடுத்தது தமிழ்ல இலக்கணங்கள், இலக்கியங்கள், புராணங்கள், இத்தியாசங்கள் எல்லாத்தையும் நல்லா படிச்சு வாசிச்சு அப்படி புரண்டு வரணும் என்ற மாதிரி யோசிப்பாங்க. நமக்கு என்ன தேவை தெரியுமா? 2 குர்ஆன் வசனம், 2 ஹதீஸ், ஒரு நடைமுறை உதாரணம், ஒரு பழமொழி, பயான் குறிப்பு, பினிஷ். ஆனா இஹ்லாஸ் இருக்கணும். என்னது? சீர்திருத்தம். நான் பேச்சாளர் என்று ஆகிறது இல்லை. அதுக்கு தேவையான சோர்ஸ இப்படி கலெக்ட் பண்ணணும். அதை தொகுத்து கொள்றதுக்கு குறைந்தபட்சம் உங்களுக்கு 2 நாளாவது தேவை. புதிதாக குறிப்பு தயாரிப்பவர்கள் 3 நாட்கள் கூட குறிப்புகள் தயாராகணும். குறிப்புகளை தொகுத்தெடுக்கிறது மட்டும் எடுத்துட்டு அவசியம் இல்லாததுகளை என்ன செய்யணும்? தேவையில்லாததை வெட்டிடணும். இதை சொல்ல நினைச்சேன், தேவையில்லை. இதை சொல்ல நினைச்சேன், இது முதலாவதா சொல்லுவோம். இதை சொல்ல நினைச்சேன், இதை 2வதா சொல்லுவோம் என்று அவசியமற்றதை வெட்டிட்டு நீங்க என்ன செய்றீங்க? ஜும்மா வெள்ளிக்கிழமை தானே, சனிக்கிழமை யாரும் மாத்தலையே, வெள்ளிக்கிழமை. அப்ப வியாழன் புதன் 2 நாட்களுக்கு முன்பதாக, அதாவது திங்கள் செவ்வாய் புதன் குறிப்பை ரெடி பண்ணி குறைந்தபட்சம் புதன்கிழமைல பாதியில சாயங்காலத்துல இருந்தாவது கண்ணாடிக்கு முன்னாடி போயிட்டு அந்த குறிப்பை நீங்க என்ன செய்யணும்? பேசணும். எப்படி பேசுவீங்க? சில பேர் கண்ணாடி முன்னாடி இப்படி கண்ணாடி முடி இப்படி செய்யறது தானே. இப்படி எழுவான், இப்படி பார்ப்பான், இப்படி பார்ப்பான், கண்ணாடியை பார்த்து இப்படி பருவ கிள்ளுவான். அது அந்த ஹோமோன் மாற்றங்கள்ல வர பிரச்சனைகள். அப்படி என்றது ஜெல்ல போடுறது, இப்படி இப்படி பார்ப்பான், இப்படி எழுவான், ஆம்சேக்காது. அவனோட கை குச்சியா தைக்கும், அவனை இப்படி எழுவான். இதுக்கெல்லாம் கண்ணாடியை யூஸ் பண்றாங்க. ஏன்? ஒரு பயான் குறிப்புக்கு நாங்க தயாரான குறிப்பை போயிட்டு பேசி முன்னாடி நின்று இன்னல் ஹம்தலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ்வை அழகா உச்சரிச்சு சொல்லணும். ஏண்டா அதுல இன்னல் ஹம்து லில்லாஹ்டா அந்த இன்னென்ற வார்த்தை வந்தா ஹம்தன்னு ஆகினோம். அந்த ஹம்து ஆகினோன்னு கீழே உள்ளவனுக்கு பயான பார்க்க மாட்டான், அதை தான் பார்ப்பான். ஹாக்கு ஆண்டும் என்று வைகளே, காக்கு ஹாண்டும் என்று வைகளே, முடிஞ்சு. அது இவ்வளவு இஸ்லாமிய சரித்திரத்தையே புரட்டி போட்ட மாதிரி விமர்சிப்பாங்க, விஷயத்தை பார்க்க மாட்டாங்க. அப்படி
குறைமதியாளர்களும் இருக்கிறதுனால சமூகத்துல பார்வையாளர்களா கொஞ்சம் அந்த அரப ஒரு அளவு எங்களால முடிஞ்ச அளவு இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு அந்த வ நஸ்தஈனுஹு என்ற போல தான் அவங்க கொஞ்சம் மேலெல்லாம் புல்லரிச்சு அப்படி ஸ்டார்ட் ஆகி வருவாங்க ஃபீல்டுக்கு. வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ஒருத்தருடைய வேலை மிம்பருக்கு ஏறின நேரத்திலிருந்து மின் ஷுரூரி அன்ஃபுஸினா சுரூர் சர்ன்றது சுர்ன்றது சந்தோஷத்துக்கு, சுரூர் என்றா கெட்டது, மின் சுரூரி அன்ஃபுஸினாண்டா என்னோட உள்ளத்தில் வர சந்தோஷத்தில் இருந்து பாதுகாப்பு. என்னது அது? உள்ளத்துக்கு சந்தோஷம் தானே வரணும், கெட்டதுல இருந்து தானே பாதுகாப்பு. அப்ப சர்ரு சுர்ரு இந்த ஷுர்ரு இதை பார்ப்பாங்க. மின் சுரூரி அதை உண்மையிலே என்னோட தாய் ஒருத்தர் இந்த சுரூரு சுரூரு என்றது ஒழுங்கா பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா சுரூர் என்றா சந்தோஷம்? குல்லு சுரூரி பதா பிஷஹரில் மௌலிதி மௌலித் மாதத்தில் தான் எல்லா சந்தோஷங்களும் ஆரம்பிக்கின்றன. அப்ப இந்த மாதிரி இந்த ஷர் சுர் இதெல்லாம் ஒழுங்கா உச்சரிக்கிற அளவு ஓரளவு முடிஞ்ச அளவு ஓர போட்டதில்ல, ஓர போனா மென்டல் ஆகிடுவோம். ஓரளவு உச்சரிச்சு குறிப்பிட்ட கண்டென்ட்டுக்கு வந்தாச்சு பணிவுடன் அழகான முறையில பேசணும். குறைஞ்சது கண்ணாடிக்கு முன்னாடி 2 நாள் பிராக்டிஸ் பண்ணுங்க, பேசுங்க. உங்களோட பிழைகள் உங்களுக்கே விளங்கும். உங்களோட பீடிகை பயானுக்கான பீடிகை ஒன்றை போடுவீங்க. எடுத்தோடனே இறையச்சம் என்றது தலைப்பா இருந்தா எடுத்தோடனே அல்லாஹ் இறையச்சத்தை பற்றி திருக்குர்ஆனில் என்ன கூறுகிறான் என்று போகக்கூடாது. மனிதர்கள் பல விஷயங்களுக்கு பயப்படுகிறார்கள். குடும்பத்தில் தன்னுடைய மானம் போயிரும், சமூகத்தில் தன்னுடைய அந்தஸ்து போயிரும், மனிதர்கள் மத்தியிலே தன்னுடைய கௌரவம் போயிரும் என்று பலவிதமான காரியங்களில் மனிதர்களுக்கு அஞ்சி மனிதன் அமைத்துக் கொள்கிறான். ஆனால் அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் அதிகமாக அஞ்சப்பட வேண்டியவர், நாம் அதிகமாக அஞ்ச வேண்டியவர். யாருக்கு அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் நம்மை படைத்த இறைவனுக்குத்தான் அஞ்ச வேண்டும். அதை தான் இறைவன் திருக்குர்ஆன் இந்த பீடிகையோட வரை கொஞ்சம் இப்படி பிடிக்கிற மூக்க இப்படி கொஞ்சம் பிடிச்சி சுத்தி வரணும். அதுக்காக எப்பயுமே சுத்தி கொண்டிருந்தா நீங்க சுத்தத்தான் போடுறீங்கன்றது கீழே உள்ளவனுக்கு விலகி சென்னா அவன் சுத்துவான் தலைய எங்கக்கு கீழக்கு. அப்ப பீடிகையை போட்டு கண்டென்ட்டுக்குள்ள வந்து விஷயத்தை என்ன செய்யணும், அழகா தோல்வையா அவசரப்படாம ஏத்த இறக்கத்தோட உங்களை பேச்ச செய்யணும். அப்ப 2 days ஆகுது மிரர் பிராக்டிஸ் எடுக்கணும், கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து பிராக்டிஸ் எடுக்கணும். இன்ஷா அல்லாஹ் இந்த மாதிரி உங்களோட குறிப்புகளை நீங்க தயாரிச்சு கொள்ளலாம். இப்படி ஒரு சில குறிப்புகளை இன்னைக்கு இரவுக்குள்ள இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எல்லாத்துடைய கண்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பரையும் எடுத்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் உருவாக்கி அதுல தயாரிக்கப்பட்ட சில குறிப்புகளை இன்ஷா அல்லாஹ் நான் போடுவேன். அந்த குறிப்புகளை பார்த்து நீங்க வந்து தயாராகணும். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்க ஒவ்வொருத்தர்கிட்ட நான் பிராக்டிஸும் எடுப்பேன். எப்படி ஒரு பயான பேசணும், இந்த ஒரு குறிப்பை கையில வச்சு எப்படி பேசணும் என்ற பிராக்டிஸையும் இன்ஷா அல்லாஹ் எடுப்போம். ஈஸியாக இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு பயான்களை செஞ்சு கொள்ளலாம் என்றது முழுசா நான் நம்புறேன். அதுக்கு இன்னும் ஒரு முக்கியமான ஒன்றுதான், இப்போதைக்கு டெம்பரரியா ஆரம்பத்துல நம்ம பயணிச்ச ஜமாத்துல வெளியிட்டப்பட்ட குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள குறிப்புகள் 100 தலைப்புகள்ல பயான் குறிப்புகள் இருக்குது. இந்த வெப்சைட்ல பார்த்துக்கொள்ளுங்க, அந்த வெப்சைட்டை நோட் பண்ணிக்கொள்ளுங்க, தலைப்பை பாருங்க. 100 தலைப்புகளில் கட்டுரைகள். இதை நோட் பண்ணீங்கன்னா இப்பவே உங்களோட போனுக்கு என்ன செஞ்சிடலாம், 100 தலைப்புல உள்ள கட்டுரைகள்ல ஒவ்வொரு கட்டுரையா காப்பி பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். எல்லாம் சொல்லிட்டேன், போடுற மாதிரி தேடுற மாதிரி பாக்குற மாதிரி எல்லாம் சொல்லிட்டேன். பார்த்து அந்த குறிப்புகள்ல ரெடி ஆகுங்க. உங்களோட பயான மெழுகூட்டி அழகூட்டி திறம்பட கவர்ச்சியை ஏற்படுத்தி ஒரு அழகான செய்தியாக முன்வைப்பதற்குரிய இன்ஷா அல்லாஹ் பிராக்டிகலை நான் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு செய்வேன். இன்னைக்கு வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப் எடுத்து குறிப்புகளை ஷேர் பண்ணுவோம். சொன்ன விஷயங்களை நல்ல ஆழமாக மனதில் பதிய வச்சு கொண்டு உங்களாலும் சாதிக்கலாம் என்று முழு மன தைரியத்தோடு இந்த களத்துல இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வின் அழைப்பாளர்களாக முன்னேறி செல்லுமாறு உங்கள் அனைவரிடம் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு வல்ல ரஹ்மானுக்கு முதற்க நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.